வணக்கம் தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும். இன்று இலங்கையில் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற அனுராதபுர அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன அவர்களுடைய பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் வன்முறை அல்லது பாலியல் ரீதியான ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட அவல நிலைமை தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கின்ற சர்ச்சையும், அதன் பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் மகா சங்கத்தினர்கள், அதாவது முக்கியமான பீடங்களைச் சேர்ந்தவர்களை சார்பில் இந்த ஒழுக்காறு நடவடிக்கைகள் தொடர்பாக அல்லது இந்த பௌத்த சங்கத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பான ஒரு சட்டத்தை இயற்றி தரும்படி அவர்கள் ஜனாதிபதியை கோரியிருக்கிறார்கள். இந்த சட்டம் என்ன உண்மையில்? அப்படியானால் இலங்கையில் இருக்கின்ற சாதாரண சிவில் சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு எந்தவித நீதி விசாரணையும் நடத்தப்பட மாட்டாதா? இவர்கள் நாட்டினுடைய சாதாரண சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? போன்ற விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு நாங்கள் திருமதி சுமனா விஜயரத்ன அவர்களை அழைத்திருக்கிறேன். அவர் குறிப்பாக இலங்கையில் பௌத்த மதம் கலாச்சாரம் தொடர்பாக பல நூல்களை எழுதியவர். அத்தோடு இலங்கையில் நகர அபிவிருத்தி திட்டமிடல் திணைக்களத்தில் பிரதி பணிப்பாளராக இருந்தவர். தற்போது கனடாவில் வான்கூவர் நகரில் வான்கூவரில் இருக்கின்றார். அவரை நான் இணைத்துக் கொண்டதற்கு 2-3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர் ஒரு சிங்கள பௌத்த சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு கல்வியலாளர். குறிப்பாக குருநாகல் மாவட்டம் பெரும்பாலும் சிங்கள பௌத்தர்கள் வாழுகின்ற மிகவும் பழமையான சிங்கள பௌத்த பாரம்பரியம் இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலிருந்து வந்தவர். சிங்கள சமூகத்தில் பௌத்த மதம் மற்றும் இந்த பௌத்த பீடங்கள், கிராமங்களில் பன்சலைகள் சிங்கள மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தோடு எவ்வளவு ஆழமாக அவை பின்னி பிணைந்திருக்கின்றன. அரசியல்வாதிகள், அரசாங்கங்கள், அதிகாரத்திற்கு வருவர்கள் எப்படி இதனோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள், அதனுடைய தாக்கம் அரசியலில் எப்படி இருக்கிறது போன்ற விடயங்கள் நன்றாக உணர்ந்தவர் அவர். அத்தோடு பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமைகள், இந்த அதிகாரத்துவ மையங்கள், அதுவும் குறிப்பாக இலங்கையில் முக்கியமான ஒரு அதிகாரத்துவ மையமான பௌத்த பீடங்களுக்குள் எப்படி நடக்கின்றன, அவ்வாறானவை எப்படி மூடி மறைக்கப்படுகின்றன. ஆகவே அவர் ஒரு பெண் என்ற அடிப்படையிலும் நான் அவரை இங்கு ஒரு பிரதான பேச்சாளராக அழைத்திருக்கிறேன். அவருடைய உரையை நான் தமிழிலே வழமை போல் மொழிபெயர்ப்பேன். அவர் உரைத்து முடிந்ததன் பின்பு தோழர்கள், நண்பர்கள், உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கையை உயர்த்தி கேட்கலாம். இங்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நான் சுமனா விஜயரத்ன அவர்களை அழைக்கிறேன். සුමනා විජයරත්න සහෝදරිය ආයිබෝවන්. මේ ඔබතුමියට මම ආරාධනා කරනවා දැන් මේ சாக்கச்சாவை பட்டம் ගන්න ලෙස. நான் இங்கே வந்திருப்பவர்களை பற்றியும் ஒரு அறிமுகம் அவருக்கு கொடுத்தேன். சமூக அரசியல் செயற்பாடுகளில் நீண்ட காலமாக ஈடுபட்ட அவர்கள் இலங்கை மற்றும் வெளிநாடுகள், கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பா போன்ற எல்லா நாடுகளிலும் இருந்தும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மட்டங்களில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக சமூக அரசியலில் நீண்ட காலம் ஈடுபட்டவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த உரையை வழங்கும்படி நான் கேட்டிருக்கின்றேன். தோழர்கள், நான் இப்பொழுது மற்றவர்களுக்கு இந்த மைக்கை அன்மியூட் பண்ணுறதுக்கான இதை நான் லொக் பண்ண போகிறேன் என்றால் அந்த உரை போய்கொண்டிருக்கல டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக. பிறகு நீங்கள் கேள்விக்கிற நேரத்துக்கு நான் அதை ஓப்பன் பண்ணி விடுவேன். கை உயர்த்தி நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். நன்றி. ஆய்போன் சுமனா சகோதரி, ஆய்போன். අයිබෝවන් වනක්කම්. පටන් ගන්න පුළුවන් මේ ආගේ සාකච්ඡා. මොකද මේ හැඳින්වීම ඔක්කොම මම කරලා තියෙනවා. හොඳයි. මුලින්ම මම කියන්නම්, ඇත්තටම මම ස්තුතිවන්ත වෙනවා මනෝරංජන් සහෝදරයට මෙවැනි සාකච්ඡාවක් සංවිධානය කිරීම පිළිබඳව කැනඩාව ඉඳගෙන
குறிப்பாக நான் மனோரஞ்சன் தோழருக்கு நான் நன்றி கூறுகிறேன். நான் நீண்ட காலமாக சிந்தித்த ஒரு விடயம்தான், நாங்கள் இங்கே கனடாவில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையிலுடைய இன ஐக்கியத்திற்கும் இன சௌஜன்யத்துக்கும் இன நல்வாழ்விற்கும் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எப்படி வழங்க முடியும், எவ்வாறான செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபட முடியும். நாங்கள் தமிழ் இலங்கைக்கு வெளியே மிக பெரும் அளவில் தமிழர்கள் வாழுகின்ற, இலங்கை தமிழர்கள் வாழுகின்ற ஒரு நாட்டிலிருந்து இந்த உரையாடல்களை நாங்கள் இணைந்து நடத்த முடியுமா முடியாதா என்ற விருப்பம் எனக்கு நீண்ட காலம் இருந்தது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தியமைக்கு என்னை அழைத்ததுக்கு நான் நன்றி. சம்பவம் எல்லோருக்கும் தெரியும் என்று சர்ச்சைக்குரிய சம்பவமாக இலங்கையினுடைய மிக பிரதானமான பௌத்த மக்களின் ஒரு வணக்கஸ்தலமான ஒரு மையமான அட்டமஸ்தான என்கின்ற அந்த இடம் என்பது மிகவும் இலங்கையின் பௌத்த சிங்கள அந்த கட்டுமானத்தில் ஒரு மூலோபாய ரீதியான மையமாக இருக்கிறது. அது மட்டுமன்றி அதை பார்க்க வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள், அங்கு இருக்கின்ற விடயங்களை தரிசிக்க வருபவர்களின் மூலமாக மிக பெரும் அளவில் பொருளாதார ரீதியாக அந்நிய செலாவணியை கூட ஈட்டிக் கொடுக்கின்ற ஒரு மையமாக இருக்கின்றபடினாலும், அங்கு அந்த பீடாதிபதி அவர் மிக ஒரு உயரிய மட்டத்தில் இருப்பதனாலும், அவரால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகின்ற அல்ல சந்தேகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சிறுமிக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமை செயல்பாடு இன்று சமூகத்தில் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் தான் இன்று அது அங்கு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக வந்திருக்கிறது. එතකොට අපි මුලින්ම බලනකොට මේ සිද්ධිය පොලිසියට පැමිණිලි වුණ වෙලාවේ මොකද්ද ඒගොල්ලෝ කරපු දේ කියලා මම හිතන්නේ ඒ ගැන තමයි මුලින්ම ආందోලනය ඇති වුණේ. පොලිසිය මේ සිද්ධිය යට ගහන්න හැදුවද කියන කතන්දරේ. இந்த முக்கியமாக எப்படி இந்த சம்பவம் வெளியிலே வந்ததென்றதும், இது தொடர்பாக இலங்கையினுடைய போலீசார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றதில் இருந்தும் தான் இந்த சர்ச்சை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஏற்பட்டது. குறிப்பாக இந்த சம்பவத்தை வெளியில் கொண்டு வந்தவர் ஒரு ஒரு பிராந்திய ரீதியான ஒரு ஊடகவியலாளர். இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடன் இந்த சம்பவம் பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காது போல் இருப்பதை அவதானித்த அவர் சிறார் பாதுகாப்பு அதிகார சபைக்கு இதை முறையிட்டார். இந்த முறையீட்டின் பின்னர் தான் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை போலீசாரிடம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தொடங்கிய பின்பு, போலீசார் அந்த சிறுமியிடமிருந்து எடுத்த வாக்குமூலத்தின்படி தன்னை முதலில் பாலியல் கொடுமைக்கோ அல்லது பலாத்காரத்திற்கு உட்படுத்தியது இந்த உயர்மட்டத்தில் இருக்கிற இந்த பௌத்த பீடாதிபதி என்பதை சொன்னதன் பின்புதான் போலீசார் இதில் சாதாரண நபர்கள் மீது எடுக்கின்றதை விட வித்தியாசமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகமும் அது சம்பந்தமான உறுதிப்பாடும் வெளிப்பட்டது. இந்த போலீசார் மீது இந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை போட்ட அழுத்தத்தின் காரணமாக இந்த விடயம் அம்பலத்திற்கு வந்தது மட்டுமன்றி, சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் போலீசாருக்கும் இடையே கூட ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருப்பதும் இப்போது தெரிய வந்திருக்கிறது. வேறு ஒரு காலமாக இருந்திருந்தால் இந்த பிராந்திய ஊடகவியலாளர் ஒன்றில் காணாமல் போயிருப்பார், அல்லது அவர் மௌனிக்கப்பட்டிருப்பார், அல்லது இந்த சிறுமிக்கு ஏதாவது கூட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். என்றால் மிகவும் பின்தங்கிய வறுமைப்பட்ட சமூக பின்னணியில் இருந்து வந்த ஒரு சிறுமி, அல்லது அந்த சிறுமி மனநோய் கண்டவர் என்றே உறுதிப்படுத்தப்பட்டு ஊடகங்களாலும் சமூகங்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு மனநோய் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருப்பார். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்று இந்த விடயம் மிக பாரிய அளவில் சமூகத்தில் உரையாடலுக்கு வந்திருக்கிறது. එතකොට මේ සිද්ධියේ අපිට පැහැදිලි වෙච්චි පුදුමාකාර අසමතුලිත දෙයක් තමයි මෙතන සිද්ධ වුණේ. ඒකට හේතුව මේ විත්තිකාරයා වෙනුවෙන් இது மட்டுமல்லாமல் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு முதல் முறையாக சென்ற பொழுது இந்த உயர்மட்ட பௌத்த பிக்கு சார்பில் நீதிமன்றத்தில் 30 வழக்கறிஞர்கள் எழுந்து நின்று தாங்கள் ஆஜராவதாக அறிவித்தார். இது சமூகத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. உண்மையிலேயே அந்த பௌத்த பிக்கு குற்றமற்றவர் என்றால் இவ்வளவு வழக்கறிஞர்கள் திடீரென்று நீதிமன்றத்தில் எழுந்து தங்கள் கைகளை உயர்த்தி தாங்கள் இவர் சார்பில் ஆஜராகுவதாக அறிவித்ததனுடைய மர்மம் என்ன? மறுபுறமாக பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கோ அல்லது அந்த சிறுமியுடைய தாயார் சார்பில் ஆஜராவதற்கு எந்த ஒரு வழக்கறிஞரும் கூட இருக்கவில்லை என்பது இங்கு கவனத்தில் தக்கது. இது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியது. இந்த இடத்தில் தான் சஜீவனி என்கின்ற அவர் ஒரு வழக்கறிஞர், இந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் இருக்கின்ற ஒரு பெண் வழக்கறிஞர்,
அவர் மிக ஒரு காத்திரமான பங்களிப்பை இதில் செய்தார். என்னென்றால், இதில் பாலியல் ரீதியான வன்கொடுமை இந்த பிள்ளைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பக்கம் இருக்க, பணத்துக்காக, அந்த வறுமையின் காரணமாக பணத்திற்காக இந்த சிறுமி இந்த பௌத்த பிக்குவிடம் விடப்பட்டிருக்கிறார் அல்லது விற்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக வெளியே வந்தது. இப்ப இந்த கட்டத்தில் இந்த போலீசாருக்கும் நீதிமன்றத்திற்கும் மிக கடுமையான இந்த விஷயத்தை காத்திரமாக முன்கொண்டு சென்ற சஜீவனி என்கின்ற அந்த வழக்கறிஞருக்கு எதிராகவும் மிக பாரிய அளவில் சேரடிப்புகளும் அவர் தொடர்பான மோசமான பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் கூட சமூகத்தில் இருந்து எழுந்த மிக பெரும் குரல் எப்படி இருந்தது என்றால், இதில் போலீசார் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், இதை மூடி மறைக்க முயற்சித்திருக்கிறார்கள் என்பதும், இவருக்கு சாதாரண இப்படியான குற்றச்செயல்களில் குற்றச்சாட்டப்பட்டவருக்கு பெயில் அல்லது பிணை வழங்கக்கூடாது என்ற நிலை இருப்பது போல் இவருக்கும் பிழை வழங்கப்படக்கூடாது என்கின்ற அழுத்தம் சமூக மட்டத்தில் மிக பரவலாக வந்ததை நாங்கள் காணலாம். இருந்தாலும் அவருக்கு பின்னர் பிணை வழங்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். එතකොට දැන් මේ වගේ සිද්ධියකට ඇත්තටම අපි දැක්කා ජනාධිපතිතුමාට මේ ගැන විශේෂ මැදිහත් වීමක් පැහැදිලි කිරීම වගේ දේවල් කරන්න සිද්ධ වුණා. குறிப்பாக இந்த சூழலை பின்னணியை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இன்று இருக்கின்ற இந்த விஷயத்தை பேசுவோம். இதை பேசுவதற்கு என்னை மனோரஞ்சன் அழைத்ததற்கு காரணம், நான் குருநாகல் மாவட்டத்தில் ஒரு சிங்கள பௌத்த கிராமத்தில் பிறந்து அந்த கிராம சூழலில் உருவாக்கமாகத்தான் இன்று நான் கனடா வரை வந்திருக்கின்றேன். கனடாவிற்கு வந்தாலும் என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் நான் எப்படி என்னுடைய சமூகத்தில் நான் வளர்க்கப்பட்ட அந்த பின்னணியில் வந்த சமூக கலாச்சார விழுமியங்களை நான் எப்படி நடைமுறைப்படுத்துகின்றேன் என்னுடைய வீட்டிற்குள்ளும் கனடிய சமூகத்திற்குள்ளும் நான் இதை எப்படி செய்கின்றேன் என்பது ஒரு குறிப்பான விடயம். இதற்கு காரணம், இப்ப இந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி உட்பட அரசியல் தலைவர்கள் வெளியே வந்து இது சம்பந்தமாக பேசுவதற்கு, உரையாடுவதற்கு ஏன் இந்த சூழல் உருவாகிறது என்பதை பார்க்க வேண்டும் என்றால், இப்பொழுது நான் எழுதிய புத்தகங்களில் ஒன்று இந்த எங்களுடைய பெருங்குளங்களின் பின்னணியிலான நீர்ப்பாசன விவசாய கலாச்சாரம் இலங்கையில் இருந்தது. மகாவெவர் சொன்னார், பெருங்குளங்களை அண்டி வந்த அந்த சிங்கள பௌத்த நாகரிக கலாச்சாரம் தொடர்பானதும் அது எப்படி எங்களுடைய பொருளாதார, அரசியல், சமூக வாழ்வு, குறிப்பாக பௌத்த சிங்கள சமூகத்தின் சிந்தனை, சிங்கள பௌத்த சமூகத்தின் நாளாந்த செயல்பாடு, அவர்கள் உணர்வு மயப்படுகின்ற விதம், அவர்களுடைய உணர்வுகளை வெளிவிடுகின்ற விதம், எல்லாவற்றையும் இது எப்படி பாதிக்கின்றது இந்த வாழ்க்கை முறை என்றொன்று. மறுபுறமாக இந்த கமாய் பன்சலாய் வெவாய் தாகபாய் என்ற சொன்ன அந்த நாள், இது ஒரு வாக்கிய வடிவமாக சிங்களவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதாவது கிராமமும் பன்சலையும், குளங்களும் கோபுரங்கள் என்பது அந்த விகாரை கோபுரங்கள், இந்த நாளும் ஒரு மிக பெரும் ஒரு கலாச்சார அடையாளங்களாக இந்த பெருங்குள விவசாய கலாச்சார பாரம்பரியத்தோடு அல்லது நாகரிகத்தோடு இணைந்ததாக இருக்கிறது. இது இன்னொரு புறமாக நாங்கள் இது எப்படி இந்த ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால், இதை ஆங்கிலத்தில் இந்த நவீன அரசியலில் சூப்பர் ஸ்ட்ரக்சர், அதாவது சமூகத்தினுடைய மேல் கட்டுமானம், இந்த மேல் கட்டுமானம் அந்த சமூகத்தின், குறிப்பாக சிங்கள சமூகத்தினுடைய கருத்தியல் ஆதிக்கத்தை அது எப்படி நகர்த்துகிறது, எப்படி செயல்படுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் ஆதிக்கத்தில் இருந்து இது ஒட்டுமொத்த சமூகத்தையும், அந்த சிங்கள பெரும்பான்மையான சமூகத்தை மேல் விரிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிற ஒரு விடயம். இதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். එතකොට මේ මහා බැඳීම බලවේගය කියන්නේ ඇත්තටම මේ සමාජයේ මිනිස්සු අතර මේ බෞද්ධ இதுல முக்கியமாக நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கிராமத்தில் இந்த மக்கள் இந்த பன்சலையோடு இந்த பிணைப்பு என்பது இது யாரும் சட்டம் போட்டு ஒரு வரைமுறை போட்டு ஏற்படுத்திய இணைப்பு அல்ல. அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் வாழ்ந்த சூழல், அந்த பன்சலைகள் அமைந்திருந்த விதம், இவற்றோடு இயல்பாக இந்த பன்சலைகளை சூழ்ந்து அங்கிருந்த பௌத்த மத உருக்களோடு இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு இயல்பான பிணைப்பை கொண்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அந்த காலத்து மன்னர்களுக்கு, இலங்கை ஆண்ட மன்னர்களுடைய
அளவுக்கு இவர்களுக்கு அதிகாரமும் பலமும் வந்ததற்கு காரணம், பன்சலையில் இருக்கின்ற மணியை அடித்து அந்த பிக்கு எல்லோரும் வாருங்கள் பன்சலைக்கென்றால் எந்தவித கேள்வியும் இல்லாமல் அவரிடம் போய் அவர் சொல்லுவதை அப்படியே கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்ற ஒரு பக்குவம், இது ஒரு பண்பாடாகவே இந்த சமூகத்திற்குள் இருந்திருக்கிறது. இந்த பன்சலைகளுக்கு தானே கொண்டு போய் கொடுப்பதில் வரலாற்றை பார்த்தால் தனியாக சிங்கள மக்கள் மட்டுமல்ல, அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த ஏனைய மதத்தைச் சேர்ந்தவர்கள், ஏனைய மொழிகளை பேசுகிறவர்களும் பன்சலையோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். இது அந்த மக்களை இணைக்கின்ற ஒரு மையமாக இருந்திருக்கிறது. இதை மன்னர்கள் இந்த இந்த பன்சலைகளை மையங்கொண்டு பன்சலைகளை சூழ இருந்த இந்த பண்பாட்டு பலத்தை, இந்த பிணைப்பை அரசர்கள் மன்னர்கள் பாவித்திருக்கிறார்கள். மன்னர்களும் இதை ஒரு நடைமுறையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பக்குவம் இருந்திருக்கு. மன்னர்களுக்கு சரிசமமான பலமாக இவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு ஒரு அவர்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒரு விடை. நவீன இந்த ஜனநாயக அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு, நவீன அரசியலுக்குள் வந்ததுக்கு பிறகும் இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அல்லது இந்த அரசியலில் தங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக இதை ஒரு டூலாக அல்லது ஒரு கருவியாக இந்த பன்சலைகளையும் பன்சலைகள் மையமாக இருக்கின்ற பௌத்த பிக்குகளையும் வைத்து தங்களுடைய அரசியல் தேவைகளுக்கு இந்த பிணைப்பை, இந்த பன்சலைகளுக்கும் மக்களுக்குமான பிணைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். එතකොට දැන් අපිට මෙතෙන්දී එන ප්‍රශ්නයක් තමයි මේ දේශපාලනය මේ චීවර බය කියන එක අපි හැමෝම කතා කරන්න ගත්ත දෙයක් තමයි ඇයි මේ සිවුරට මෙච්චර බය කියන එක. அதாவது இப்ப இந்த 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 பன்சலைகளுக்கு இப்ப இந்த 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 காவி உடை மையம், இந்த காவி உடையை கண்டு இவ்வளவு அச்சப்படுகின்ற அல்லது அதற்கு அடங்கி போகின்ற ஒரு சூழல் என்னென்று உருவாக்கப்பட்டதென்றால், ஆரம்பத்தில் இந்த பன்சலைகள் வந்து அங்கு இருப்பவர்கள் இந்த பௌத்த தர்மத்தை கற்று அதை புரிந்து அதனுடைய தூய விதைகளை தூவுகின்ற ஒரு புண்ணிய கோபுரம், அந்த பிங்கெட்டா அந்த புண்ணிய, அந்த மாபெரும் புண்ணிய கருமத்தை செய்கின்ற கோபுரங்களாக இவை கருதப்பட்டன. அங்கு இருக்கின்ற அந்த பௌத்த பிக்குகள் என்பவர்கள் மிக ஒரு உயர்ந்த சிருஷ்டிகளாகவும் அவர்கள் புத்த தம்ம சங்க என்கின்ற அந்த கருத்தியலின் அடிப்படையில் மிக மிக தூய அந்த விதைகளை சமூகத்துக்குள் தூவுகின்ற உயரிய நபர்களாக கணிக்கப்பட்டார். ஆனால் இதற்கு புறம்பாக இந்த காவியுடைகளை கண்டு அஞ்சுகின்ற, காவியுடை கட்டுமானத்தை கண்டு அச்சப்படுகின்ற, அதனுடைய அதிகாரத்துக்கு கீழ்மைப்படுகின்ற சூழல் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். එතකොට අපි දැන් මේ මම ඉස්සෙල්ලා කියපු අර ඓන්ද්‍රිය සම්බන්ධතාවය සහ සමාජයේ භික්ෂුවට තිබිච්ච බලය, ඒ කියන්නේ ඒ ඓන්ද්‍රිය බලය, குறிப்பாக இந்த இந்த காவி உடையை கண்டு அல்லது இந்த காவி உடை கட்டுமானத்தோடு மக்களுக்கு இருந்த ஐந்திரீகமான இந்த பிணைப்பை, பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை கண்டு முதலில் அச்சப்பட்ட அதிகார மையம் எதென்றால் ஆங்கிலேயர் ஆட்சி காலம்தான். குறிப்பாக காலனித்துவவாதிகளுடைய பிடிக்குள் நாடு இருந்த பொழுது காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய சவாலை கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக, மக்களை இணைக்கின்ற ஒரு மையமாக இந்த பௌத்த மத்தியஸ்தானங்கள் இருந்தன. ஏனென்றால் இவை அந்த அன்றைய காலகட்டத்தில் பௌத்தர்கள், அதுவும் குறிப்பாக பிக்குகளின் உரிமை என்று ஒரு புத்தகத்தை காட்டினார் 1946ஆம் ஆண்டிலே வணக்கத்துக்குரிய வல்பல ராகுல தேரோ அவர்கள் எழுதிய புத்தகம். அதில் பிக்குகளின் உரிமை அல்லது உருத்து என்று அவர் எழுதியிருப்பது அவர்களுடைய இந்த சமூக அரசியல் செயல்பாட்டில் அவர்களுக்கு இருக்கின்ற பங்களிப்பை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். வல்பல ராகுல் அவர்கள் வாட் புத்தா தாட் என்றும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கிற, அதை நீங்கள் பலரும் வாசித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த காலனித்துவவாதிகளுக்கு தங்களுடைய கருத்தியலை இந்த சமூகத்தின் மீது திணிப்பதற்கு தடையாக அல்லது அதை எதிர்க்கின்ற ஒரு பலமான சமூக சக்தியாக இந்த பௌத்த மையங்களும் அதனோடு பின்னி பிணைந்த மக்களும் இருந்தது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. එතකොට දැන් අන්න ඒ පදනමට තියෙන බය නිසා තමයි ඒ ඉංග්‍රීසි ආණ්ඩුව තීරණය කරා මෙන්න මේ සමාජයේ තිබුණු මේ ඓන්ද්‍රීය සම්බන්ධතාවය අපි අත්අඩංගුවට ගන්න ඕනේ කියලා.
இப்ப இந்த இந்த தங்களுக்கு மோதி உடைப்பதற்கு கஷ்டமாக இருந்த இந்த பௌத்த மையங்களும் மக்களும் புனைந்திருந்த இயல்பான அந்த ஐந்திரிய கட்டுமானத்தை இவரால் உடைக்க முடியாமல் போனதும், உடைப்பதற்கு தங்களால் முடியாமல் இருந்த காரணத்தால் ஆங்கிலேயர்கள் அல்லது காலனித்துவவாதிகள் என்ன செய்தார்கள், இதை தாங்கள் எப்படி கை கொள்ளுவது அல்லது தாங்கள் இதை கையாளக்கூடிய விதத்தில் இதை எப்படி கையகப்படுத்துவது என்ற முயற்சியில் இறங்கினார். அதன் அடிப்படையில் தான் இயல்பாக பன்சலைகளுக்கும் மக்களுக்கும் இருந்த தாயக்க சபாவ என்று சொன்னார். தாயக்க சபாவம் என்றால் மக்களுடைய இயல்பான பங்களிப்போடு இருந்த அந்த கட்டுமானத்தை காலனித்துவவாதிகள் தங்களுக்கு தேவையான விதமான ஒரு ஒரு அதிகார மையம் கொண்ட கட்டுமானமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் அடிப்படையிலே பெருந்தொகையான பண வசதிகளையும் அந்த பன்சலைகளோடு இருந்த காணிகளுக்கான உருத்துக்களை அந்த பன்சலைகளுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவர்களோடு இருந்த நிலபுலம் சொத்துக்கள் எல்லாவற்றையும் வந்து அந்தந்த பௌத்த பிக்குகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் கொடுத்தது மட்டுமல்லாமல், அந்த இயல்பான சமூக பங்களிப்புக்கு மேலதிகமாக தேர்தல்களை வைத்து எலெக்ஷன்களை வைத்து அந்த பன்சல்களுக்கான கமிஷனர்கள், புடிஸ்ட் ரிலிஜனுக்கான கமிஷனர்கள் அல்லது அதற்கான பணிப்பாளர்களை அமர்த்துவது, அதற்கான டிரெக்டர் போர்ட்ஸ் என்று சொல்லி அதுக்கு எலெக்ஷன் வைத்து நபர்களை அதிகாரிகளை தெரிவு செய்வது போன்ற ஒரு யந்திரத்தனமான நிர்வாகத்தை கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு கட்டமைப்பை அவர்கள் கொண்டு வந்தார். இது ஒரு வேறு விதமான ஒரு ஃப்ரேமுக்குள், ஒரு கட்டமைப்புக்குள், சட்டத்துக்குள் அவர்களை இதை கொண்டு வந்ததன் மூலம் இதற்கு இந்த இயல்பான சமூக ஐந்தரிய பிணைப்புக்கு மேலால் இவர்கள் வேறொரு கட்டுமானத்தை கட்டிவிட்டார். அதைத்தான் நாங்கள் இந்த காலனித்துவவாதிகளால் உருவாக்கப்பட்ட விக்டோரியன் புடிசம் என்று நாங்கள் அதை அடையாளப்படுத்துகின்றோம். එතකොට දැන් හුඟ දෙනෙක් දන්නවා දැන් අර බණ්ඩාරනායක ප්‍රතිසංස්කරණය එයා ගත්තු බ්‍රෑන්ඩ් එක තමයි ගෝවි සංඝ වෙද ගුරු ගෝවි කම්කරු කියලා. இப்ப இதுல முக்கியமாக இப்ப இந்த 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 காலனித்துவவாதிகள் உருவாக்கிய இந்த கட்டமைப்பை சரியாக உள்ளூர் அரசியலுக்கு முதல் பாவித்தவர் பண்டாரநாயக்கா. அவருடைய அரசியல் பிரச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும், சங்க வேத குரு கோவி கம்கர், அதாவது சங்கைக்குரியவர்கள் என்பவர்கள் இந்த பௌத்த சங்கத்தினர், அடுத்ததாக சமூகத்தில் மக்களுக்கு ஒரு சேவையாற்றி கொண்டிருந்த வைத்தியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என்று அந்த 5 தரத்தையும் ஒரு வர்க்க ரீதியாக அவர் பிரித்து தன்னுடைய தேர்தல் பணிக்காக அந்த அணிதிரட்டலை செய்தாலும், இதிலே இவர் உயரிய இடத்திலே இந்த சங்க என்றதை சங்கைக்குரியவர்களை வைத்த பொழுது அந்த அதிகாரத்தோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அப்ப உண்மையாக வந்து அவர் சொன்ன சங்க என்பது பாரம்பரியமாக இயல்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே வளர்ந்து வந்த பௌத்த அந்த மக்களோடான பிணைந்திருந்த அந்த சங்க அல்ல. அவர் கை கொண்டது இந்த காலனித்துவவாதிகள் உருவாக்கி விட்டு போன பெரும் சொத்துக்கள், சுகங்கள், அதிகாரங்கள், பணவளங்கள் எல்லாம் இருக்கின்ற வேறொரு விதமான விக்டோரியானு அந்த சங்க கட்டுமானத்தை தான் பண்டாரநாயக்கா அவர்கள் தன்னுடைய இதற்காக பாவித்தார் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இது தொடர்ச்சியாக இன்று வரை எல்லா அரசியல் கட்சிகளாலும் இந்த கட்டுமானம் தங்களுடைய அரசியல் தேவைக்காக பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதன் காரணமாகத்தான் இந்த சம்பவத்தின், இந்த சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தின் பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சி, இதற்குள் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறது, ஒரு அசிங்கமான நிகழ்வு நடந்திருக்கிறது, இது ஒரு தவறு என்று தெரிந்திருந்தும் ஏன் இந்த அரசியல் கட்சிகள், அனைத்து கட்சிகளும் மௌனமாக இருந்ததென்றால் இந்த அச்சம்தான் காரணம். இந்த என்பிபி அரசாங்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை கொண்டு வந்திருக்கிறது. காரணம், என்பிபியில் இருந்தவர்கள் இடதுசாரிகள், லெப்டிஸ்ட் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இப்ப நாங்கள் கூட என்பிபிக்கு நாங்கள் ஆதரவளித்திருந்தாலும் கூட இயல்பாக நாங்கள் சமூக கலாச்சார ரீதியாக இதே பௌத்த கலாச்சார பின்னணியிலிருந்து வந்தவர்கள் தான். அதனுடைய கருத்தியல் ஆதிக்கம் எங்களுக்குள்ளும் எங்கோ ஒரு இடத்தில் ஒளிந்திருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு என்பிபிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். என்பிபியில் இருப்பவர்களும் இதே பின்னணியிலிருந்து வந்தவர்கள் தான். එතකොට දැන් 1931 තමයි දැන් මේ පනත ගැන අපි දැන් කතා කරොත් இந்த முக்கியமாக இந்த காலனித்துவவாதிகள் இதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்கியது 1931ஆம் ஆண்டு. அதாவது தேவாலகம் பணத்தை என்று இந்த சங்க கட்டுமானத்திற்கான ஒரு இதை யாப்பிற்குள் கொண்டு வருகிறார் ஒரு சட்டத்தின் மூலம்.
அது கொண்டு வந்தது 1931ஆம் ஆண்டாக இருந்தால் என்ன, வல்பொல ராகுல தேரருடைய அந்த பௌத்த பிக்குகளின் உரிமை என்கின்ற நூலிலே இது தொடர்பான மிகப்பெரிய சமூக ஆய்வுகளை ஆங்கிலேயர்கள் நீண்ட காலமாகவே செய்து அந்த ஆய்வுகளின் புரிதலில் இருந்துதான் இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இயல்பாக அந்த காலத்தில் பன்சலைகளை சுற்றி இருந்த காணிகள், அந்த பன்சலைகளோடு இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த பௌத்த கமிஷனர் என்ற ஒரு புத்திஸ்ட் கமிஷனர் என்ற ஒருவரை உருவாக்கி அவர்களுடைய கீழே இந்த பன்சலைகளுக்கு எல்லாம் இந்த ஒரு நிர்வாக பொறிமுறையை கொண்டு வந்து அதுகள் தேர்தல் நடத்தப்படுவது எப்படி, அதற்கான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பது எப்படி, அதிலிருந்து வருகின்ற சொத்துக்களின் வருமானங்களை அந்த அந்த பௌத்த கமிஷனருக்கு கீழ் உள்ள கணக்காய்வாளருக்கு வழங்குவது எப்படி, அந்த கணக்கு வழக்குகளை பதிவேடுகள் எப்படி மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும், அதற்கான போஷகர்கள் ட்ரஸ்டீஸை உருவாக்குவது எப்படி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுமானத்தையே உருவாக்கி சட்டபூர்வமாக இதை ஒரு அதிகார மையமாக அவர்களிடம் கையளிப்பதுதான் இந்த 1931ஆம் ஆண்டு சட்டம். එතකොට මං හිතන්නේ දැන් අපි මේ සාකච්ඡාවේ ප්‍රධාන අරමුණ විදිහට උනේ ඇත්තටම මේ මොකද්ද මේ ඉල්ලීම, මොකද්ද මේ පනත වෙනස් කිරීමට කරන ඉල්ලීම. இப்ப பொதுவாக எங்களுடைய இன்றைய அந்த உரையாடலினை அடுத்த மையக்கருவின் முக்கியம் என்னென்றால், இப்ப இந்த என்ன சட்டத்தை இவர்கள் ஜனாதிபதியிடம் வந்து இவர்கள் திருத்தி தரும்படி கோருகிறார்கள் என்றது உண்டு. இந்த ஜனாதிபதி திருத்தி கொடுக்க சம்மதித்திருக்கிற சட்டம் என்ன, அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் இது ஏனைய பௌத்தர்கள் அல்லாத நாட்டில் ஏனைய சமூகங்களுக்கு எதிரானதா, அல்லது அவர்களுக்கு மிஞ்சிய இவர்களுக்கான விசேட பாதுகாப்பு வழங்குகின்ற சட்டமா இது, அல்லது இந்த பௌத்த கட்டுமானம் என்பது சங்கக்குரியவர்கள் நாட்டினுடைய சாதாரண சட்டத்திற்குள் உள்ளடங்க மாட்டார்களா என்றதுதான் இந்த கேள்வி மக்களிடையே. அதைத்தான் நாங்கள் அடுத்துரையாட போகிறோம். එතකොට දැන් අපි බලන්න ඕනේ දැනට තියෙන පවතින නීතිය ඔය වගන්ති දෙකට යන්න ඉස්සර මම පොඩ්ඩක් කියන්න කැමතියි. இந்த 1931ஆம் ஆண்டு சட்டத்திலே 41வது சரத்து 42வது சரத்து தான் இவர்கள் திருத்தி தரேன்னு சொல்லும்படி கேட்கிறார். இதில் என்னென்றால் இந்த பன்சலையோடு இருக்கின்ற சொத்துக்களை குத்தகைக்கு விடுதல் அல்லது விற்பனை செய்தல், கைமாற்றம் செய்தல் போன்ற விடயங்கள் நாட்டினுடைய சாதாரண சிவில் சட்டங்கள் இருக்கத்தக்கதா, இது சம்பந்தமான மிக கட்டுப்பாடான சட்டங்கள் நாட்டில் இருந்தும் கூட அவற்றை மீறி அல்லது அவற்றை கணக்கில் எடுக்காமல் இந்த தங்களுடைய தேவாலயம் பணத்தை, அதாவது அவர்களுடைய அந்த விகாரைகளுக்காக இருக்கிற விசேட சட்டத்தை பாவித்துக் கொண்டு நாட்டின் சிவில் சட்டத்தை மீறுகின்ற நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது. இப்ப கல்கமுவ பிரதேசத்தில் நாக்கலகம் என்ற இடத்திலே வனபரிபாலன சபைக்கும் விகாரைக்கும் இடையிலே ஒரு வழக்கு போய் அது வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், வனபரிபாலன சபைக்கு உட்பட்ட காடுகள் நிலங்கள் கூட அந்த சட்டத்தை மீறிய வகையிலே குத்தகைக்கு விடப்படுகின்றன அல்லது விற்பனைக்கு வருகின்றன. அப்ப இது இந்த சூழலில் தான் இந்த மோதல் வருகின்றது. எந்த சட்டம் இவர்களை பொறுத்தவரையில் செல்லுபடியாகிற சட்டம் என்ற பிரச்சனை வருகின்றது. මම හිතන්නේ ළඟදී සිද්ධ වුණු එකක් තමයි අර මේ ට්‍රින්කෝමලි ප්‍රොබ්ලම් එක. ඒකත් වෙරළ සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව இப்ப இந்த 1931ஆம் ஆண்டு இலங்கை விகாரை மற்றும் தேவாலய சட்டத்தை பொறுத்தவரையிலே அதிலே 41வது 42வது சரத்துக்களை மாற்றி தரும்படி அவர்கள் கோரியிருக்கிறார்கள் என்றும், அதில் சில திருத்தங்களை தாங்கள் செய்து தருகிறோம், அதை நீங்கள் பாராளுமன்றத்தில் போட்டு எங்களுக்கு சட்டமாக்கி தரும்படி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதும், அரசாங்கமும் அதற்கு ஏதோ ஒரு இணக்கப்பாடு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது என்ன இணக்கப்பாடு என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 41வது சரத்தின்படி இந்த சொத்துக்கள் விவரங்களை இவற்றை கையாளுகின்ற விதத்தில் இந்த 41வது சரத்தில் இருக்கிற சட்டத்திற்கு மாறாக ஏதாவது ஒரு மையம் அல்லது ஒரு பன்சலை ஒரு மையம் செயல்பட்டால் அது சட்டத்தை மீறி அல்லது சட்டத்திற்கு முரணான செயல் என்ற அடிப்படையில் நாட்டின் அதிகாரம், அதாவது போலீசாரோ அல்லது நாட்டினுடைய அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் என்கின்றது திருத்தி தர சொல்லி கேட்கிறார். 42ஐ பொறுத்தவரையிலே இந்த இலங்கையினுடைய பௌத்த குருமார்களாக வருபவர்கள், முழுமையான குருமார்களாகவோ அல்லது குருமாருக்காக படித்துக் கொண்டிருப்பவர்களோ
அந்த பௌத்த ஒழுக்க நெறிகளுக்கு மாறாக நடந்தால் அது சட்டத்தை மீறிய செயல்பாடாக கருதப்பட்டு அறிவிக்கப்படுவதுடன் அதுக்கும் நாட்டினுடைய போலீசாரும் சட்டத்துறையும் நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே இந்த 41ஐயும் 42ஐயும் திருத்தி தரும்படி தான் சொல்லியிருக்கிறார்களே ஒழிய இது நாட்டினுடைய பொது சட்டத்துக்கு கீழ்ப்படுத்துறதா இல்லையான்றதை பற்றி இன்னும் எந்த கதையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. එතකොට මං තව පැහැදිලි කිරීමක් කරන්නම් මේ 42 කියන්නේ මොකද කියලා. මේ 41 කියන්නේ ටිකක් ඒ අර ඕක දිගයි ටිකක්. නමුත් 42 පැහැදිලිවම කියනවා බොරුවට භික්ෂුවක් මෙන් පෙනී සිටීමේ වරද. இந்த இந்த இவர்கள் கேட்கிறதுன்ற நோக்கம் என்னென்றால் இப்போ இந்த 41வது 42வது சரத்திலே இருக்கின்ற 42வது சரத்திலே பிக்குவாக ஆள்மாறாட்டம் செய்தல் அல்லது மோசடியாக உபசம்பதா பெறுதல் என்றால் அவர் பிக்குவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பது மோசடியாக அவர் செய்து அந்த காவி உடை தரித்து துறவி போல் நடிக்கிறார் என்றால் அவர் அந்த பொதுவாக இலங்கையில் பிக்குவாக வந்ததன் பின்பு பௌத்த கமிஷனருக்கு கீழ் அவர்களுக்கு அவர் பௌத்த பிக்கு என்ற அந்த பெயருடன் அவருக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்படுகின்றது. இதில் ஏதாவது ஆள்மாறாட்டம் செய்தால் அவர் சட்ட ரீதியாக சட்டத்தை மீறி இருக்கின்றார் என்று அவரை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும். அந்த சட்டத்தின் முன் நிறுத்தி அவரை குற்றவாளியாக்குகின்ற அதிகாரத்தை தங்களுக்கு அந்த பௌத்த சங்கத்திற்கு தரும்படிதான் அதை திருத்தி தரும்படி அவர்கள் கோருகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல அவர்கள் அந்த பௌத்த பஞ்சலையோடு தொடர்பாக இருக்கின்ற சொத்துக்கள் பராமரிப்பு, சொத்துக்கள் சொந்தமான கையாடல் போன்றவற்றை கண்காணிக்கவும், அது தொடர்பான முறைகேடுகள் நடந்தால் அதுவும் இந்த சட்டத்தை மீறியதாக கருதப்பட்டு அதற்கான தீர்ப்பை வழங்கும் அதிகாரத்தையும் தங்களிடம் தரும்படி சட்ட ரீதியாக தங்களுக்கு மாற்றி தரும்படி கோருகிறார்கள் போல்தான் இருக்கிறது தற்போதைக்கு தெரிகின்ற விதத்து. එතකොට දැන් අපි පැහැදිලිව මම දරන ආකල්පය තමයි මේ සංඝාධිකරණය කියන එක ඒගොල්ලෝ ඒ සංඝයා ඉල්ලන එක අනිවාර්යයෙන්ම මේ සංඝයාගේ විනයට සහ ධර්මය විකෘති කිරීම කියන තැන තමයි මේගොල්ලෝ කතා කරන්නේ කියන එක. இப்போ இவர்கள் கோருகின்ற இந்த சங்க அதிகரணை அல்லது அவர்களுடைய இந்த சங்க நீதிமன்றத்திற்கு அவர்கள் இந்த அதிகாரத்தை கோருவது குறிப்பாக அவர்களுடைய இந்த மதகுருக்கள் சங்க கட்டுமானத்திற்கு இருக்கிற மதகுருக்களுடைய முறைகேடுகள், ஒழுக்கக்கேடுகள், அவர்கள் செய்கின்ற ஊழல்கள் போன்றவை தொடர்பான தீர்மானம் எடுக்கின்ற உரிமையை தங்களுக்கு சட்டபூர்வமாக ஆக்கி தரும்படி அவர்கள் கோருகிறார். இப்ப நாட்டிலே கேள்வி வருகிறது என்னவென்றால், நாட்டிலே அரசியல் யாப்பின் படி உருவாக்கப்பட்ட சட்டக்கோவை முழு நாட்டு மக்களுக்குமான சட்டக்கோவை இருக்கிறது. நாட்டில் வாழுகின்ற சகல மக்களுக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற தனிநபர் உரிமை சட்டம், மனித உரிமைகள் சட்டம் போன்ற நாட்டினுடைய சட்டத்திற்கு மேலால் இந்த சங்க நீதிமன்றத்தின் சட்டங்கள் இருக்க போகின்றனவா அல்லது அதற்கு கீழ்தானா என்பதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஏனென்றால் இப்ப ஜனாதிபதியினுடைய வாக்குறுதி என்னவென்றால், சரி நீங்கள் கோருகின்ற திருத்தத்தை எங்களுக்கு தாருங்கள், ஆனால் அந்த திருத்தங்கள் நாட்டினுடைய மூலச்சட்டமான அரசியல் யாப்பில் இருக்கின்ற நாட்டினுடைய பொது சட்டத்தோடு முரண்படுகின்றதா அல்லது அதோடு எங்கே அது கிளாஷ் என்று சொல்ல சொன்னால் அதோடு முரண்பட்டு அதை மேவி இது நிற்க போகிறதா இல்லையா என்பதை இறுதியில் சட்டமா அதிபருக்கு ஊடாகத்தான் அந்த தீர்மானம் வரப்போகின்றது. அது ஒரு காலமும் நாட்டினுடைய பொது சட்டத்திற்கு மேலால் நிற்க முடியாது, அதற்கு கீழ்மைப்பட்டதாகத்தான் இருக்க முடியும். ஆனால் பொதுவாக சமூகத்தில் பரப்பப்பட்டிருக்கிற கருத்து என்னவென்றால், இவர்களை நாட்டினுடைய பொது சட்டத்தின் கீழ் இந்த பௌத்த கட்டுமானத்தின் மீது யாரும் கை வைக்க முடியாது, அவர்கள் சட்டத்திற்கு மேலால் இருப்பவர்கள் என்கின்ற பொதுவான கருத்து இருப்பதுதான் இன்று இந்த விவாதத்தை மிக பாரிய அளவில் உருவாக்கிவிட்டிருக்கிறது. எந்த வகையிலாவது இந்த சூழலில் இருக்கின்ற இதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளாமல் சட்டமா அதிபர் இதை நாட்டின் பொது சட்டத்திற்கு மேலால் வைத்து நாட்டின் பொது சட்டத்தை கீழ்மைப்படுத்தியதற்கு அனுமதி வழங்குவாராக இருந்தால் சட்டமா அதிபருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டி வரலாம் என்பதுதான் என்னுடைய பார்வையும் கணிப்பு.
එතකොට දැන් අපිට පැහැදිලි මේ සිද්ධියේදී දැන් ජනාධිපතිතුමා විසින්ම ප්‍රකාශ කරපු එකක් තමයි පොලිමට මාංචු දාගෙන මේ භික්ෂූන් මේ සිවුරත් එක්ක කොහොමද අපි ගෙනියන්නේ ස්වාමීන් වහන්සේ කියලා කිව්වම දැන් භික්ෂු සංස්ථාවෙන් ඉල්ලීමක් ඉදිරිපත් කරා. இப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ரெண்டும் வந்து மோதிர இடம் என்று நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்றால் இப்ப இதற்கு முதல் அந்த 21 பிக்குகள் போதைப் பொருள் கடத்தலில் பிடிபட்ட பொழுது அவர்களை அந்த காவி உடைகளோடு கைகளில் விலங்கு பூட்டி எப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு போறது, அது வந்து இந்த பௌத்த நாட்டில் பௌத்த சங்கைக்குரியவர்களுக்கும் இந்த சாசனத்துக்கும் இடையான பெரிய ஒரு அவமானமாக இருக்கும் என்று பல பௌத்த மத தலைவர்கள் ஜனாதிபதியிடம் போய் அவர்களை நாங்கள் உப்பவிதி என்றால் அவர்களை நாங்கள் அவர்களுடைய காவி உடைகளை களைந்து அவர்களை சாதாரண குடிமக்களாக்கி தருகிறோம், அதற்கு பிறகு நீங்கள் அவர்களை நீதிமன்றம் கொண்டு போங்கள் என்று கேட்ட பொழுது ஜனாதிபதி அதை சொன்னார். அது இந்த நாட்டின் சட்டத்துக்கு புறம்பான, சட்டத்துக்கு மாறானது. காரணம், அவர்கள் குற்றச்செயல்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் காவி உடை தரித்து பௌத்த பிக்குகளாகத்தான் இந்த குற்றச்செயல்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே போதைப் பொருள் கடத்துவது சட்டத்துக்கு முரணானது, அது நாட்டின் பொது சட்டத்துக்கு முரணான செயல். ஆகவே அவர்கள் அப்படியே தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். அதற்கு நாட்டில் அவர்களை அப்படி இல்லாமல் அவர்களுடைய காவி உடைகளை களைந்து அவர்களை நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நாட்டின் பொது சட்டத்தில் இடம் இல்லை என்பதை ஜனாதிபதி அவர்களுக்கும் தெளிவாக்க சொன்னார். அதே நேரம் அது பொது வழியிலும் அவர் பேசியிருக்கிறார். இது ஏன் என்று சொன்னால், ஒரு இந்த இவர்கள் சொல்லுகின்ற இந்த சங்க அதிகரணே என்று சொல்லப்படுகின்ற சங்கைக்குரியவர்களது நீதிமன்றத்திற்குள் அவர்களால் பேசப்படக்கூடியது சங்கைக்குரியவர்களாக அல்லது பௌத்த மதகுருக்களாக மாறியதன் பின்பு அங்கே அவர்கள் கை கொள்ள வேண்டிய ஒழுக்க கோவைகள் என்ன, அந்த ஒழுக்க கோவையை அவர்கள் மீறி இருந்தால் அதற்கு அவர்களுடைய அந்த கட்டுமானத்தில் எடுக்கிற நடவடிக்கை என்ன என்பதுதான். உதாரணமாக, ஒரு பௌத்த மதகுரு ஒரு வளர்ந்த பெண்ணோ 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணோடு கூட எங்க ஒரு தொடர்பை வைத்திருக்கிறாரோ அல்லது உடலுறவு கொண்டாரோ இல்லையோ தனியாக ஒரு அறைக்குள் இருந்து பிடிபட்டால் கூட அவர் அந்த ஒழுக்கத்தை மீறி இருப்பதாக அந்த கட்டுமானத்துக்குள் அவர்களால் கருத முடியும். அதற்கு அவர்கள் ஒழுக்கார நடவடிக்கை எடுக்க முடியும். அது சரி. அதே நேரம் இன்னொரு புறமாக இவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு தன் பௌத்த தர்மத்தை, அந்த தத்துவத்தை திரிவுபடுத்தல் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. தத்துவ திரிபு என்பது அது அந்த எங்களுடைய சங்க இதுக்கு முரணானது என்று சொல்லுகிறார். அது அவ்வளவு லேசில் அவர்களால் முடிவெடுக்க முடியாது. ஒரு தத்துவத்தை நீங்கள் விளக்குகின்ற பொழுது அந்த தத்துவத்தை கற்று தேர்ந்து விளக்குபவர்கள் எப்படி அதை திரிவுபடுத்துகிறார்கள் என்று ஒருவருக்கு இன்னொருவர் சொல்ல முடியும். அதுக்கு மிகப்பெரிய தத்துவ விவாதம் நடத்தப்பட வேண்டும், ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும், அது ஒரு பொது வழியில் நடத்தப்பட வேண்டும். என்றால் அது தத்துவ விவாதம், அது ஒரு நாட்களில் அவர்கள் தீர்மானிக்க முடியாதவர்கள். ஆகவே இந்த 41, 42வது சரத்தை இவர்கள் என்னதான் திருத்தினாலும் அதற்கு இருக்க போகின்ற அதிகாரம் என்பது நாட்டின் பொது சட்டத்துக்கு கிட்டையும் வர முடியாது. அது ஒரு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் தான் அவர்களுக்கு இருக்க போகிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே இவர்களுடைய பொதுவான நாட்டினுடைய மக்களினுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற அல்லது அவர்கள் நலன்கள் மீறப்படுகின்ற குற்றச்செயல்கள் வருகின்ற பொழுது அது நாட்டின் பொது சட்டத்தின் கீழ் தான் கையாளப்பட வேண்டும். அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான உச்சபட்ச சட்டம் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த விடயத்தில். சரி தோழர்கள், நண்பர்கள், நீங்கள் உங்களுடைய கையை தயவு செய்து உயர்த்தி நீங்க கேள்விகள் இருந்த கேளுங்கோ. சரி, ராஜலிங்கம் கை வைத்திருக்கீங்க, பொறுங்க, நான் கேட்கிறேன் உங்களுக்கு. சரி ராஜலிங்கம், நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். வணக்கம். இன்று பேச்சாளர் கலந்து கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கும் சுமனா விஜயரத்ன அவர்களுக்கும் நெறியாளர்கள் மனோரஞ்சன் அண்ணாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றது. சில விளக்கங்களை கூறிவிட்டு நான் சந்தேகத்துக்கு வருகின்றேன். சாதாரணமாக 2018 2028 வரைக்கும் இந்த நாட்டிலே 488 சிறு துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கின்றன. 26 வரை, அதில் 13 கத்தோலிக்க 2026 வரைக்கும், 28ன்னு சொல்லி 2026 அப்படியா? 22 வரைக்கும், 2018 2022 வரைக்கும் 488 சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நாட்டிலே நடந்திருக்கின்றது. அதில் 13 கத்தோலிக்க மதம் சார்ந்த சிறுவர்கள், 4 முஸ்லிம் மதம் சார்ந்தவர்கள், மீதி உள்ளவர்கள் இந்து மதம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள். அது ஒரு புறம் இருக்க, இந்த சிறுமியின் விடயத்தில் ஒரு தனி
பெண்ணாக நின்று இந்த விடயத்தை முன்னுக்கு கொண்டு வந்த சட்டத்தரணி சஞ்சீவனி அபேகோன் அவர்களின் அந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அமைப்பின் சட்ட பணிப்பாளராக கடமையாற்றிய சஞ்சீவனி அபேகோன் அவர்கள் ஒரு தனி பெண்ணாக நின்று இன்று இந்த விடயத்தை நாட்டு மக்களுக்கு முன் வந்து இருக்கின்றார். அரசு கூட இதை அவர் மூலியமாக வெளிவந்ததனால்தான் இவ்வளவு தூரம் கரிசனை எடுத்திருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. இதில் என்ன நான் கூற வருகிறேன் என்றால், இந்த சஞ்சீவனி அபேகோன் அம்மையாரின் பாதுகாப்பு காரணம், நாட்டில் இன்று சில விடயங்களை பாதுகாக்கும் பொழுது இந்த சென்ட்ரல் பேங்க் அந்த விடயத்தை பார்க்கும்போது அது முக்கியமான சாட்சி. ஒரு வீட்டிலே தூக்கிலிட்டு கொல்லப்பட்டிருந்தாரா, தற்கொலை செய்து கொண்டிருந்தாரா, அவர் அடுத்த நாள் அவர் வழக்குக்கு சென்று சாட்சி அளிக்கின்ற இருக்கின்ற நேரத்தில் முதல் நாள் அவர் வீட்டிலே கொல்லப்பட்டிருந்தாரோ இல்லாட்டி தற்கொலை செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இதே போன்ற ஒரு நிலைமை காரணம் இந்த ராஜலிங்கம், நீங்க சஞ்சீவனியோட பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்கறீங்க. ரைட், ஓகே. கேள்விக்கு போங்க, அடுத்த கேள்விக்கு போங்க. அடுத்தது, ஓமல்வர் சோபித்த தேரர் கோருகிறார், தவறு செய்யும் பிக்குகள் யாராக இருந்தாலுமே தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். இரண்டாவது, ஞானசார தேரர் கூறுகிறார், மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு, இது சாதாரண ஒரு விடயம், இதை பெரிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று ஞானசார தேரர் சொல்லுகிறார். நான் சொல்ல வேண்டது என்னவென்றால், இந்த அதி உயர் பதவியில் இருக்கின்ற இந்த அனுராதபுரம் இந்த ஏமரத்ன தேரர் அவர்கள், பல்லேகம தேரர் அவர்கள் சந்திக்க செல்வதென்றால் சாதாரணமாக அவரை சந்திக்க முடியாது. காரணம், அவருக்கு மெய்ப்பாதுகாவலர்கள் இளங்கசிங்கே என்ற பெரிய போலீஸ் அதிகாரி இருக்கின்றார். அவரையும் மீறி அவருடைய அறைக்கு செல்வதென்றால் உடமழுவ போலீஸ் அதிகாரியின் அனுமதியை பெற்ற பின் தான் அங்கே செல்ல வேண்டும். உண்மையை மறைத்து இவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஆகவே ஒரு கூட நுழைய முடியாத ஒரு அறைக்குள் இத்தனை காலமாக இந்த சிறுமி எப்படி சென்றார் என்பது என்னுடைய ஒரு கேள்வி. கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி. ஜனாதிபதியின் பேச்சு அதை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஒரு சிறு திரும்பு கூட போதும் எமது பிக்குகளுக்கு முழு அரசாங்கத்தையும் மாற்றி அமைப்பதற்கு. ஆகவே பொதுவான நீதியின் சட்டத்தின் கீழ் நீங்கள் இருந்தாலும் எங்கள் சட்டத்துக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கென்று ஒரு சட்டங்கள் நாங்கள் அமைப்போம், அதுவும் எங்களுக்கு கீழே தான். அந்த சிறு துரும்பு அவர்களுக்கு போதும் முழு நாட்டு நீதியையும் சட்டத்துறையையும் அசைப்பதற்கு என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இதுக்கு எனக்கு பதில் தாருங்கள். நன்றி. දැන් ඒ අදහසට මම අත්‍තරම එකඟයි. මොකද දැන් අපේ ජනතාව දැන් මම දන්නවා එක්තරා කියන්නේ විශේෂයෙන් අපි ගත්තොත් සමහර වෙලාවල් වලට ගමේ මිනිස්සු පවා කියන එකක් තමයි. இதுல நீங்க சொன்னதுகளை பலதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப சாதாரணமாக கிராமங்களிலே, அதாவது நகர்ப்புறத்தை விடுங்க, சாதாரண பின்தங்கிய கிராமங்களிலே இருக்கின்ற பாமர மக்கள் கூட வேதனையோடு தெரிவிக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது என்னதான் உலக குற்றத்தை செய்து போட்டு இந்த காவி உடைக்குள்ளே மறைந்து வாழ்கிறாரே, ஒளிந்து கொள்ளுகிறார்களே வசதியாக என்ற ஒரு கருத்து சாதாரண மக்களிடையே இருக்கிறது. அந்த கோபம் மக்களுக்குள்ளே கனந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கருத்தியல் ஆதிக்கம், இந்த கட்டுமானம் அந்த மக்கள் மீது வைத்திருக்கிற கருத்தியல் ஆதிக்கமும் அதற்கு இருக்கின்ற அரசியல் பாதுகாப்பும் என்பது இவர்களை எப்போதும் பாதுகாத்து வந்திருக்கிறது என்பது. ஆகவே இந்த ஜனாதிபதி என்னத்தை சொன்னாலும் அவர் இவர்களுக்கு அமைத்து கொடுக்கின்ற சட்டம் என்பது என்ற இந்த சட்ட இது எந்த வகையிலாவது நாட்டினுடைய பொது சட்டத்தை குறைத்து மதிப்பிடுவதாகவோ இருந்தால் அதற்கு எதிராக பொதுமக்கள், அதுவும் பௌத்த மக்கள் வீதியில் இறங்குவதை தடை செய்ய முடியாது என்றால் அவர்கள் வெளியிலே இறங்கியே ஆகுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இது ஒரு மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு புறமாக சிறு வயதில் பாலிய வயதிலே கொண்டு போய் இந்த பன்சலைகளில்
பௌத்த குதுமார்களாவதற்கென்ற வறுமைப்பட்ட குடும்பங்களில் உள்ள பாலிய வயதில் சிறார்களை கொண்டு போய் சேர்த்து அந்த சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு விடயம் சமூகத்திற்குள் மிகப்பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக இந்த வறுமைப்பட்ட பெண்கள், அதுவும் பெண் பிள்ளைகள் மீதான இந்த துஷ்பிரயோகமும் அது நாடு பூராக நடக்கின்றது என்றது உண்டு. ஆனால் இந்த பௌத்த மத ஸ்தலங்களுக்குள் இந்த சிறுகளுக்கு எதிரான வன்முறையும் பாலியல் துஷ்பிரயோகமும் நடக்கிறது என்பது மிகவும் ஒரு கொதிப்பை மக்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு புறமாக சிங்கள மக்களிடையே இந்த அரசியலையும் சேர்த்து இவர்கள் செய்கின்ற ஒரு விடயம்தான் இந்த அகழ்வாராய்ச்சி செய்கின்ற புராதன வரலாற்று தடயங்கள் எல்லாம் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழும் பிரதேசங்களில்தான் தோண்டி எடுத்து அழிக்கப்பட்டு பௌத்த கலாச்சாரத்தை அழிக்கும் பணி நடக்கிறது என்றதை பொய்யாக ஒரு கருத்தியலை உருவாக்கி வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பௌத்த புராதன சின்னங்கள் அழிக்கப்படுவது தென்னிலங்கையிலே தான் பெரும்பாலாக நடக்கின்றது. அதுவும் இந்த பௌத்த மையங்களை வைத்து அங்குள்ள அதிகாரிகளுக்கு ஊடாகவும் அந்த அதிகாரத்தில் இருக்கிற மதகுருகளுக்கூடாகவும் நடக்கின்றது. ஆகவே கான்கிரீட் புத்த மதம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு இதை மூடி மறைப்பதற்கு அந்த வடகிழக்கு பிரதேசத்தின் மீது ஒரு பொய்யான கருத்தியலை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். இவை எல்லாம் அம்பலத்துக்கு வருகின்ற காலமாக இவை இருக்கின்றன. இவர்களுக்கென இந்த விசேட சட்டம் அமைத்து கொடுக்கப்பட்டு அது நாட்டின் சட்டத்திற்கு எந்த வகையிலாவது சவால் விடுமாக இருந்தால் மிக பாரிய அளவில் பௌத்த மக்களிடையே கொதிப்பு எழும்பும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சின்னையா ராஜேஷ் குமார், நீங்கள் கையெழுத்திருக்கிறீங்க. கேள்வி என்றால் கேள்வி, கருத்தென்றால் கருத்தை சொல்லிட்டு நீங்கள் நேரத்தையும் கவனத்தில் எடுத்து சொன்னீங்கடா. சரி, ஓகே. முதலாவது இந்த பௌத்த மதத்திற்கு ஒரு விசேட உரிமை கொடுக்கப்பட்டதென்றது ஒரு இடதுசாரிகள் காலகட்டத்தில் நடந்த விஷயம் என்றதையும் சொல்லிக்கொண்டு அந்த விசேட சலுகை மட்டுமல்ல, தொடர் சொன்ன மாதிரி நீண்ட காலமாக இந்த பௌத்த மதம் எவ்வாறு அரசியலுக்கு துணை போயிருக்கிறது அல்லது பௌத்த சிங்கள கட்டுமானத்துக்கு துணை போயிருக்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கேள்வி இந்த இப்ப காலனித்துவ காலகட்டத்தில் 1931 இந்த பௌத்த சாசனத்துக்கான சட்டம் ஒன்று இருக்குது. அதுல சில விடயங்கள் அவர்கள் காணிகள் அதுல பார்க்கலாம். அந்த மாதிரியான சில விடயங்கள் அதுல சொல்லி இருக்குது. காணிகளுக்கான உரிமை, அதுக்கான ட்ரஸ்டி எல்லாத்தையும் சொல்லி இப்ப அந்த சட்டத்துக்குள்ள இன்னும் ஒரு திருத்தம் செய்து இந்த புதிய ஒரு சட்டம், அதாவது அவர்களுடைய டிசிப்ளினை கவனித்துக் கொள்வதற்கான இந்த விஷயத்தை பௌத்த குருமார்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து, அதே சமயம் அது எங்களோட பொதுவான அனைத்தவருக்குமான சட்டத்துக்கு பாதிக்கப்பட மாட்டாதுன்றது ஒரு என்ன மீசைக்கு மாச கூழுக்கு மாசு என்ன மாதிரி இருக்கு எனக்கு பார்த்தா. உண்மையாக என்ன செய்ய வேணும்னு சொன்னா, பொதுவான சட்டம் ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவா இருக்க வேணும்ன்றதான் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை பண்பு. அதை மீறி இந்த விசேட அந்தஸ்து கொடுக்கப்பட்ட பௌத்த மதத்திற்கு இன்னும் அதிகாரத்தை கொடுப்பது மேலும் இந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்தை வலுவடைய செய்யும் ஒரு விஷயமா தான் பார்க்கக்கூடிய இருக்கு. ஓரளவுக்கு அவங்க சொன்ன மாதிரி போராட்டம் சிங்கள மக்கள் மத்தியிலே அதிருப்தி எல்லாம் வரும். இதே காலகட்டம் மனோரஞ்சனுக்கு ஞாபகம் இருக்கு. இதே அதிருப்தி சந்திரிகா காலகட்டத்துல சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த பௌத்த சங்கத்துக்கு எதிரான விஷயங்களும் நடந்ததுதான். அதனால இந்த அதிருப்தி எவ்வளவு தூரம் வேலை செய்யும் என்றதும் ஒரு கேள்வி. இதுதான் என் ஒரே ஒரு கேள்வி. நன்றி. නෑ, ඒ සැකය ඇතරම ඉතින් මට කියන්න බෑ එහෙම සැකයක් නෑ කියලා. ඒ සැකය සාධාරණයි. මොකද අපි දන්නේ නීතිපති ඔය කියන හැම කාරණාවක්ම සැලකිල්ලට අරගෙන ඕක කරයිද කියන එක. அதாவது சொன்னேன்னா, நீங்க சொல்ற சந்தேகம் சரியானது. எவ்வளவு தூரத்திற்கு இது சவால் விடப்படும், நாட்டின் பொது சட்டத்தால சவால் விடப்படும் என்றது அந்த சந்தேகம் சரி. அந்த சந்தேகம் இருக்கிறது சரி. ஆனால்
ஆனால் இந்த பௌத்த கட்டுமானத்திற்குள்ள சங்கையர்களுடைய கட்டுமானத்திற்குள்ளேயே இருக்கிற கணிசமான பௌத்த பிக்குகள், உயர்மட்டத்தில் இருக்கிற பிக்குகளுக்கே இந்த இந்த 2 சட்டம் என்பது சம்பந்தமான கடும் விமர்சனங்கள் இருக்கின்றன. நாட்டின் பொது சட்டத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்குள்ளும் இருக்கிறது. ඒ වගේම දැන් අපි කියන්නේ මේ පනත සම්පූර්ණයෙන් අහෝසි කරන්න කියලා. ඇත්තටම එහෙම மூவ்மெண்ட் එකකුත් තියෙනවා. அதே நேரம் சிங்கள சமூகத்தில் இந்த அவர்களுடைய தனியான இந்த சட்டத்தை முழுமையாக இல்லாதொழிக்க வேண்டும், அப்படி ஒரு சட்டம் இருக்க தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தியலும் அதற்கான பிரச்சாரமும் நடந்து கொண்டிருக்கிறது சிங்கள சமூகத்தில். மயில்வானம் சூரியசேகரம், நீங்க கை வைத்திருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு அடுத்து ஜேம்ஸ். சகோதரி சுமனா, இந்த பிரசன்டேஷன் மிகவும் தெளிவாக இருந்தது. இந்த பிரச்சனை எவ்வளவு சிக்கலான பிரச்சனை என்றதை பல கோணங்கள்ல இருந்து கேக்குதா? சரி, நீங்க பேசுங்க. பல கோணங்கள்ல இருந்து அதை ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறா. முக்கியமாக 1931 சட்டம், மற்றது அந்நிய ஆட்சி என்ன மாதிரி இந்த புத்த சமயத்தை வேறு திசையில கொண்டு போய் எங்கண்ட ஆட்சியாளர் கையில அதை மேலும் அரசோட சேர்த்து விட்ட இதை பற்றி வடிவா சொல்லியிருந்தா. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன்னா, இந்த வறுமை இருந்தபடியாத்தான் இந்த பிரச்சனை வெளியில வந்திருக்குது. அதான் இந்த வறுமை ஒழிப்புன்ற முக்கியத்துவத்தை நாங்கள் உணர வேண்டும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இதை நீங்கள் இப்ப சொல்லி கொண்டு வந்த இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டு வந்த பிரச்சனைகள், மிகவும் சிக்கலான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக அரசியல் அமைப்பு திட்டத்தை ஒரு செக்குலர் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதன் மூலம் நான் நினைக்கிறேன் இப்படியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது சோகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா ஒரு சமயத்துக்கு மாத்திரம் இல்லை, ஒரு மதத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மதத்துக்கும் ஒரே விதமான உரிமைகளும் சட்டங்களும், சாதாரண மக்களுக்கு இருக்கிற சட்டங்களும் எல்லாம் உண்டாக இருந்தால்தான் ஒரு கவர்னன்ஸ், ஸ்ரீலங்காவை கவர்ன் பண்றது பாசிபிள், பிரச்சனைகள் இல்லாமல், இனத்துவசம் மதத்துவசம் இல்லாத முறையில. அப்ப இதுதான் என்னுடைய கேள்வி. செக்குலர் கான்ஸ்டிடியூஷனை நோக்கி நாங்கள் செல்வதுதான் என்னை பொறுத்தவரையில இதுக்கு ஒரு நிரந்தரமான பூரணமான தீர்வை உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றது உங்களுடைய ஆரம்ப இது என்ன மாதிரி புத்த சமயம் மக்களோட இணைஞ்சு ஒரு ஹைட்ரோலிக் சிவிலைசேஷன் அது இதுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு நல்ல ஒரு சுவாதீனமான ஒரு சமயமாக காலகாலமா அந்நிய ஆட்சி வர முன்னம் இருந்தது. அது ஒரு அழகான விவரிப்பு. அப்படியான நினைக்கிறேன் இந்த அரசையும் மதங்களையும் பிரித்து மதங்களை சுதந்திரமாக இயங்க வைக்கிற அதே நேரத்தில் எல்லா சமயங்களும் நாட்டின் சட்டங்களுக்கு கீழே தான் வர வேணுமென்ற ஒரு பொது இதை உருவாக்கணும்டா செக்குலர் கான்ஸ்டிடியூஷன் மூலம் நான் நினைக்கிறேன் ஒரு தீர்வாக வரும் என்று. இதை பற்றி சுமனா என்ன சொல்றான்றதா அவளோட நான் கேட்க. දැන් ඔය අදහස මං හිතන්නේ හුඟක් අයට තියෙනවා. ඒ අය කියන එකම දේ තමයි දැන් ඔය වස්තාවේ තියෙන 9වෙනි වගන්තිය මේකට බාධාවක් කියන එක සහ ඒක අයින් කරන්න ඕනේ කියන කතාව. நீங்க சொன்னது சரி. இப்ப அதாவது இப்ப இந்த நாட்டிலே அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் இதுல கை வைக்கிறதுக்கு பயம் ஏனென்றதும் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். என்றால் அது அந்த அளவுக்கு இந்த அரசியல் அதிகாரத்தோடு பிணைக்கப்பட்ட ஒரு காரியமாக இது நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது. இப்ப அரசியல் யாப்பில் மத சார்பற்ற அரசியல் யாப்பு என்பதை நாங்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டியது உண்மை. அது நானும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்ப இவர்கள் இந்த சங்க சாசனம் என்று இவர்கள் சொல்லுகிறார். இந்த சங்க சாசனம் என்பது
பௌத்த மத குருகார்கள், உடல் ரீதியான பௌதிக ரீதியான பௌத்த மத குருகார்களையும் கட்டிடங்களையும் பன்சலைகளையும் குறிப்பது அல்ல, அல்லது சொத்துக்களை குறிப்பது அல்ல. பௌத்த சாசனத்தை நிறுவுதல் பாதுகாத்தல் என்பது அந்த பௌத்த தர்மத்தின் உண்மையான உள்ளடக்கத்தை, அந்த தர்ம போதத்தை மக்களுக்குள் ஸ்தாபிக்க செய்வது, அது ஒரு வாழ்க்கை முறையாக ஸ்தாபிப்பது என்பதுதான் சங்க சாசனத்துடைய வேலை. அந்த செய்தியை கொண்டு போவது மக்களுக்கு தான் அவர்களுடைய பணி. ஆனால் இங்கே இந்த அரசியல் யாப்புக்குள் இதை இப்படி போட்டு வைத்திருப்பதே தான் இந்த சங்க சாசனத்தினுடைய சீரழிவுக்கு காரணம் என்று கருதுகின்ற பெருந்தொகையான பௌத்த பிக்குகள் இலங்கையில இருக்கிறார். அவர்கள் இந்த உரையாடலை மேலெடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். முக்கியமாக இந்த அரசியல் யாப்பு என்பது மிக முக்கியம். இப்போ இந்த சாதாரண பிக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய காவி உடைகளை களைந்து கொண்டு போக வேண்டும் என்ற அளவுக்கு இவர்கள் அழுத்தம் செலுத்துகிறார்களாக இருந்தால் அது ஒரு மிக சிக்கலான விடயம். ஏனென்றால் நாளைக்கு வேறு மதத்தில், அதாவது ஒரு ஃபாதராக இருக்கலாம், அல்லது ஒரு மௌலவியாக இருக்கலாம், அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்த சட்டம் அப்படி பிரயோகிக்க வேண்டி வரும். ஆனால் அதை பற்றி அவர்களும் பேசுவது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலோடு செய்யப்பட வேண்டியது உண்டு. அது அந்த உரையாடலை முன்னோக்கி கொண்டு நகர்த்துவதுதான் எங்களுடைய பணி போன்றவர்கள் இன்னும் பலர். குறிப்பாக இப்ப இந்த தற்போதைய அரசாங்கம் இதிலே கையை வைக்க பயப்படுவதற்கு யதார்த்தமான காரணம் என்னவென்றால், எதிர்க்கட்சிகள் பார்த்து கொண்டே இருக்கின்றன, இவர்கள் அதிலே கையை வைக்கட்டும், இந்த அரசாங்கத்தை நாங்கள் தூக்கி கவிழ்ப்போம் என்பது. இந்த உரையாடல் ஒரு நல்ல ஒரு பலமான உரையாடலாக மேலெழப் போகிறது. இந்த வழக்கு தீர்ப்பு என்பது முக்கியமாக இருக்கும் என்ற இன்றைய இந்த சந்தர்ப்பம் என்பது, வரலாற்று சந்தர்ப்பம் மிக முக்கியமானது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பும் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஜேம்ஸ், நீங்கள் எங்கேயோ போறதுக்கு அவசரமா இருக்கிறபடியால் உங்களுடைய கருத்தோ கேள்வியை நீங்க சொல்லிட்டு போகலாம். எந்த கருத்து என்னவென்றால், புத்தன் ஒரு நற்சிந்தனையை இயங்கியலுக்கு அண்மையாக இந்தியாவில் இருக்கும் பிற்போக்கு இந்து சனாதன சித்தாந்தத்தை முறியடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட விடயத்துக்கு புத்தனை தெய்வமாக்கி அவனின் சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் ஒரு மதமாக்கி அதன் மீது சவாரி செய்யும் உலக நிலைமையின் ஒரு வெளிப்பாடுதான் இலங்கையிலும் பர்மாவிலும் கூடுதலாக நடக்கின்றது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்பால் இந்த மதம் எவ்வாறு இலங்கையில் உருவாக்கப்பட்டது அரசர் காலத்தில், அதுக்கு பிற்பட்ட காலத்தில் என்பதை தோழர் மிக அருமையாக தெளிவுபடுத்தினார். சமூகமாக நாங்கள் இணைந்து போராட வேண்டும். இதில் ஒரு விடயத்தை நாம் பதிவு செய்தாக வேண்டும். இதுவரை நடந்த உரையாடலில் தமிழ் பிரதேசங்களில் மட்டக்களப்பு, மன்னார், யாழ்ப்பாணம் உட்பட இந்த பிக்குவின் மோசமான செயற்பாடு, அது சார்ந்த சட்டம் இயற்று சம்பந்தமான போராட்டங்கள் வடக்கு கிழக்கு பெண்கள் என்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக தெரிவுபடுத்தி அங்கு பார்க்கப்படலாம். என்னடா இது ஒரு பௌத்த மதத்துக்கு அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரானதாக தெரிவுபடுத்தப்படலாம். ஆனால் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தரப்பில் ஏற்கனவே விட்ட பிள்ளையை ஒன்றை சுட்டி காட்டுகின்றேன். வித்யாவின் மரணம் நடந்த பொழுது, கொலை நடந்த பொழுது, எந்த அமைப்புகளிலும் எந்த இதுகளையும் தூண்டுதலுக்கு அப்பால் வடக்கின் பாக்கு நீரிணையிலிருந்து காலிமுகத்திடல் வரைக்கும் 3 இனங்களினதும் அல்லது 3 மதங்கள், 3 பிரதான மதங்களை சேர்ந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் வீதியில் நின்று அதுக்கான நீதியை கோரி போராடினார்கள். அந்த போராட்டத்துக்கான ஏற்புடைமையை தமிழ் சமூகம் செய்யவில்லை என்று செய்திருக்க வேண்டும். சமூகங்களாக இணைவதற்கு செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இன்றும் வடக்கு கிழக்கு மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், மன்னார் என்று இந்த தமிழ் பேசும் மக்கள் இந்த விடயத்துக்கு எதிராக செய்யப்படும் விடயத்தில் உள்ள தாற்பயங்கள் உணரப்பட வேண்டும். ஆனால் குறுந்தேசியவாதம் பேசிக்கொண்டிருக்கும் தமிழ் தேசியவாதிகள் இதை தங்களது அரசியல் லாபத்துக்காக எப்படி பேரினவாத பயன்படுத்த முற்படுகின்றதோ அதே மாதிரி பயன்படுத்த முற்படுவார்கள் நிச்சயமாக. ஆகவே அதற்கான இணைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். நான் ஒரு காணொளி பார்த்தேன் நல்லூரில், 1 நிமிடம் மாத்திரம் காணொளி. நல்லூரில் பேசின ஒரு ஆதித்யாண்டர் பெண் தான் பேசியிருந்தார். மிக தெளிவாக பேசியிருந்தார். இது சிங்கள பேரினவாதத்துக்கோ
இல்லை சாரி சிங்கள மக்களுக்கோ சிங்கள பேரினவாதம் இல்லை, சிங்கள மக்களுக்கோ பௌத்த நம்பிக்கைகளுக்கு எதிரானதல்ல. அந்த சிறுமிக்கு நடக்கப்பட்ட ஒரு வன் கொடுமைக்கு எதிராக எங்களது போராட்டம். இது தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அவைய சமூகமாக இணைந்து போராடி, இலங்கை என்பது மத நம்பிக்கைகளை அவரவர் தனிப்பட்ட சுதந்திரமாக வைத்துக் கொள்ளட்டும், அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. ஆனால் ஒரு மத சார்பில்லாத நாடாக நாங்கள் இதை நகர்த்தியே ஆக வேண்டும். அந்த நகர்த்தல் தான் இந்தியாவை இன்று வரையும் தற்காலத்துக்கு வச்சு கொண்டிருக்கின்றது. அதை தகர்க்கிறதுக்கான இந்துத்துவ வேலைகளும், பெரியாரின் கடவுள் மறுப்பை நான் ஏற்க மாட்டேன், மற்றெல்லாம் ஏற்பேன் என்று அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்காக சொல்லப்பட்ட விடயங்களும், இது எல்லாம் ஒரே ஓட்டத்தின் வெளிப்பாடுதான். இது மாதிரியான உரையாடல்கள் தொடர வேண்டும். இதை ஒழுங்கு பண்ணியவர்களுக்கும் தோழியருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். අනිවාර්යෙන් ඒ අදහසට මම ගරු කරනවා. ඇත්තටම ඒක තමයි වෙන්නත් ඕනේ. ඒකට තමයි අපේ මේ ව්‍යායාම නේ. அந்த நீங்கள் சொன்ன கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த கருத்துக்களை நான் மதிக்கிறேன். அந்த அத்தகைய உயரிய கருத்துக்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய உரையாடல்கள் போன்ற அபியாசத்தை நாங்கள் செய்கின்றோம். நன்றி. ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு, நீங்கள் உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணி கதைங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப அந்த 41 42 பற்றி அவன் இந்த தொடர் சொன்னதுல எனக்கு இருந்த புரிதல் என்னன்னா, அந்த 41 42 செய்யப்பட்டா பிக்கு மேலோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இலங்கையில முழு கான்ஸ்டிடியூஷனையும் ரைஸ் பண்ண வேண்டியது, முழுக்க அளிக்க வேண்டி வரும். ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு சவால் செய்கிறது மாதிரி திருகோணமலையில ஒரு விஷயத்தை தொடங்கினது இருக்குது. இப்ப இங்க இந்த விஷயம் இங்க அனுராதபுரத்துல இது நடக்குது. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு அது பட்ட விஷயம் என்ன சொல்றோம்டா, 30 சட்டத்தரணிகள் ஒரு ஏழை சிறுமிக்கு எதிராக எழும்பி நின்றது. 30 சட்டத்தரணிகள் ஒரு அந்த இந்த இந்த இது இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தின் பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்குது. மற்றது அவ சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, சமூகத்துக்குள்ள இதுக்கு எதிராக அந்த ஒரு அவேர்னஸ் இருந்தபடியாத்தான், போலீஸ்ல புலவிட்டதுன்னு சொல்லி தெரிஞ்சபடியாத்தான் இந்த விஷயம் இந்த அளவு வந்தது. ஆனபடியா நான் நினைக்கிறேன், அது சூரி சொன்னது மாதிரி அல்லது ஜேம்ஸ் தோழர் சொன்ன மாதிரி தோழர் சூரி சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன்டா, இது இலங்கை செர்குலரிசத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு பிரசவ வேதனை என்று நினைக்கிறேன். இதுக்குள்ள மாத்திரம் இருக்குன்னு நான் சொல்ல வரையில. இந்த பௌத்த சமய கட்டுமானத்துக்குள்ள இங்க அனைத்து சமயத்துக்குள்ளையும் இருக்கு. இங்க ஒரு முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர் ஒரு பாலியல் குற்றவாளியான ஒரு சாமி மீது பெரிய அபிமானம் வச்சிருந்தார். அவர் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தார் வழக்கில். அதனால இந்த மதத்தில இருந்து இது விடுபட வேண்டிய தேவை இருக்கு. பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை நடந்து இவ்வளவு பெரிய சமூக சேதாரத்துக்கு பிறகுதான் ஒரு செர்குலர் மதச்சார்பற்ற இந்தியா உருவாக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர் மாதிரியான ஆட்கள், அங்க உள்ள சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற்றின ஆட்கள் அந்த விஷயத்தை செய்திரு. அதுக்கு இன்றைக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. கங்கை சமவெளி முழுக்க இந்துத்துவாவின் ஆதிக்கம் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியே ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் இருக்குது. மதச்சார்பின்மையா மதச்சார்பா இலங்கையிலையும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த அறகலையாக அது இன்னொரு விஷயம் இங்கே தோற்றுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். இந்த மேல் கட்டுமான இப்ப அவ ஏற்கனவே அது சொன்ன மாதிரி இந்த நம்பிக்கைகள் அந்த வறுமை மாதிரியான சமூக பொருளாதார பிரச்சனைகளை 2ஆம் பட்சமாக. ஆனபடியா இது இன்னொரு எழுச்சியை நோக்கி இந்த நாடு போக வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறோம். அவேர்னஸ் வேணும். இந்த மதத்தில உள்ள அறவிழுமியங்களை கொண்டு போறது வேறு. அவைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு உரிமைகள் தரதட்ட வேணும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குரிய ஒரு அவேர்னஸ் மூவ்மெண்ட், ஒரு விழிப்புணர்வு இயக்கம் இந்த சமூகத்துக்கு தோற்றுவிக்கப்பட வேண்டும். அதுதான் சொல்யூஷன். இதுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலான்னு நினைக்கிறேன். 2022 மாதிரி இன்னொரு மூவ்மெண்ட் தேவைப்படுதுன்றதான் காட்டுது. இந்த சிறுமி ஒரு சிம்போல் தான். இதே மாதிரி பல சமயங்களுக்குள்ளையும் இது நடக்குது. இங்க சிவசேனான்ற ஒரு விஷயம் ஒரு காலம் இல்லாம மாதிரி எங்களோட ஊர்கள்ல முன்னே கிறிஸ்டியனாரு, இந்து, சைவராருன்னு தெரியாது. இப்ப அப்படியான பிரிவினைகளை உண்டாக்குற விஷயம் எல்லாம் நடக்காது. நாடளாவிய இது ஒரு தேவை இருக்கு. சர்க்குலரிசத்தை நோக்கி போறது. நன்றி. නෑ ඒක හරි. යාගේ අදහස. ඇත්තටම දැන් ඔය අපි
ලෞකික ව්‍යවස්ථාවක්. නිරාගමික කියන වචනේ නෙමෙයි උතෙන් ඇත්තටම මට හිතෙන්නේ செக்யூலர் කියන්නේ லௌகிක කියන එක. அதாவது நீங்க சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது பொதுவாக இந்த மத சார்பற்ற என்று வருகின்ற பொழுது அந்த மதங்களை அதாவது எங்களுடைய பௌதீக வாழ்வோடான சம்பந்தப்பட்ட விடயம், மற்றது ஸ்பிரிச்சுவல், அதாவது அது எங்களுடைய ஆன்மீக ரீதியான விடயங்கள். அதாவது அது இந்த பௌதீக வாழ்க்கான வழிகாட்ட நெறிப்படுத்தலை அல்லாது சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது பொழுது மக்களுடைய அந்த லௌகிக வாழ்க்கை என்று அவர் சொன்னது, அதற்காகத்தான் இந்த உச்ச சட்டங்கள் இருக்க வேண்டும். இது நாங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் அதற்கு உட்பட்டது தான். அவை அந்த அடிப்படையில் இந்த மதசார்பற்ற என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன். சரி, நன்றி. பத்மபிரபா மாலிங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி இருந்தா கேள்வியை கேட்கலாம், அல்லது கருத்தை சொல்லலாம். நன்றி தோழர். முதலாவதாக சௌதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்காக சுமனா சௌதரிக்கு மிக்க நன்றி. இதுல அவர் சொன்னதுல இருந்து எனக்கு விளங்கியது இந்த 41, 42 சரத்துக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது மாற்றி தரும்படி. அது இன்னும் கொடுக்கப்படவில்லை. அது அதனுடைய தீர்வு வந்து கொடுக்கப்படவில்லை. அது இந்த திருத்தி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் அவர் சொல்லிய விடயம். அறிந்தேன். ஆனால் சட்டில் ஒருவர் அது கொடுக்கப்பட்டு விட்டது, ஜனாதிபதி அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார் என்ற ஒரு செய்தியை போட்டிருந்தார். அதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டு, இந்த விடயத்தில் 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒன்று, அந்த மதகுரு சார்ந்த ஒரு பக்கம், அதை அந்த மதம் சார்ந்தவர்கள் தான் அக்கறைப்படுத்திக் கொள்கிறார்கள். அடுத்ததாக அந்த சிறுமி சார்ந்த பக்கம் ஒன்று, அதை சாதாரண மக்கள் தான் அதை கூடுதலாக அப்படி பார்க்கின்றார்கள். இந்த 2 பக்கத்தினுடைய இது வந்து இந்த பிரச்சனை வந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது மதம் சார்ந்த மதகுருவினுடைய பக்கம் வந்து கொஞ்சம் மேலோங்கி அப்படி போகின்ற ஒரு தன்மையை காட்டுகின்றது. உண்மையில் ஒரு சட்டத்தரணி மட்டுமே ஆஜராகின அந்த விடயம் தொடக்கம். அதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு என்று சொல்லி ஒரு அந்த மதத்துக்கான அந்த குருக்களுக்கான ஒரு தனியான எல்லாமே இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான ஒரு சட்ட இப்படியான ஒரு இப்படியான குற்றங்களோ அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளோ தீர்க்கப்படுவதற்கான ஒரு இதுவும் அதுக்கு கட்டாயமாக அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கும். அது பாவிக்கப்படாமல் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறது என்பது வந்து தான் இங்கு இருக்கின்ற நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக அந்த சிறுமி சார்ந்துதான் ஒரு மேலதிகமான ஒரு அக்கறையை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒன்று அவர்களுடைய ஏழ்மை, சாதாரண நிலை, அடுத்தது வந்து அவர் ஒரு சிறுமி, அதாவது 18 வயதுக்கு குறைந்த சிறுமி என்ற இந்த விடயங்கள் கூட நாங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அவருடைய பாதுகாப்பு, உண்மையில் இது பொது வழிக்கு பொதுவான இப்படி ஒரு இடத்துக்கு வந்தபடியால் தான் நான் நினைக்கின்றேன் அந்த சிறுமி சார்ந்த பாதுகாப்பு சற்று கூடுதலாக அந்த பிள்ளைக்கு கிடைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதுவே ஒரு மூடப்பட்ட அல்லது குறிக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள் போகும்போது அதுக்கு அந்த சிறுமிக்கான பாதுகாப்பு மிக குறைவாகவும் அல்லது இல்லாத ஒரு நிலையும் ஏற்படலாம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. என்னன்னு சொன்னா, எங்களுடைய இடத்தில் நடந்த ஒரு விடயத்தை நான் உதாரணமாக சொல்ல முடியும். ஒரு பேராசிரியர் சொல்லப்படுகின்ற கணேசலிங்கம் அவர்களால் ஒரு பிள்ளை பல தடவை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு பின்பு அது விசாரிக்கப்பட்டு வெளியில் வந்து அவருடைய தொழிலிருந்து இடைநிறுத்தம் எல்லாம் செய்யப்பட்டு இருந்தும் அன்று அதிகாரத்தில் இருந்த புலிகளால் அவை வந்து மீண்டும் இல்லாமலாக்கப்பட்டோ அல்லது அந்த பிள்ளை இல்லாமலாக்கப்பட்ட நிலையை கூட நாங்களே தெரியும். ஆனால் இதுக்காக எல்லாம் யாராவது போராடி இருக்கிறார்களா
என்று சொன்னால் மிக அருமையாக மிக குறைந்த அளவுதான் நாங்கள் பார்க்க முடியும். இன்று நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் இதுக்காக என்று சொல்பவர்கள் கூட அதுக்காக இன்றைக்கும் போராடவில்லை. ஏனென்றால் அவர் மீண்டும் அந்த தொழிலுக்கு சென்று யாழ் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றி பேராசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த பிள்ளை இந்த சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுவது பற்றினான, அதுவும் ஏழை பிள்ளைகள், வயது குறைந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுவது சார்ந்த எங்களுடைய கரிசனை அல்லது பாதிக்கப்படக்கூடாது, இந்த நிகழ்வு நிகழக்கூடாது என்பது அது பொது வழிக்கு வரும்போதுதான் அவர்களுக்கு அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு பார்வை அங்கு படுகின்றது, தங்கள் மீது எல்லாரும் குற்றமாக பார்க்கிறார்கள் என்ற ஒரு பயத்தை அவர்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். ஆகவே இந்த சட்டம் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதை காத்திரமாக விரும்புகிறேன். நன்றி எல்லாருக்கும் நன்றி. දැන් එතනදී ජනාධිපතිතුමා ප්‍රකාශ කළා දැන් හාමුදුරුවෝ ගෙනත් දුන්නු මේ සංශෝධනය අපි අනිකුත් නීතිත් එක්ක පටහැනි වෙනවද කියන එක බලලා නීතිපතිට දුන්නා. මූලික අයිතිවාසිකම් කඩ වෙනවද මේකෙන් කියන එක. அதாவது இப்ப ஜனாதிபதி சொன்னதின்படி அந்த அவர்களுடைய கோரிக்கை இந்த இலங்கையினுடைய பொதுவான நீதி அல்ல சட்டத்துக்கோடு முரண்படுகிறதா இல்லையா என்பதை பார்த்து சொல்லும்படி நாங்கள் சட்டமா அதிபருக்கு அனுப்பியதாகவும், அதன்படி அது விவாதிக்கப்பட்டு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பதாக மட்டும்தான் சொன்னார். அது என்ன இணக்கப்பாடு, அது என்ன அடிப்படையில் அந்த இணக்கம் காணப்பட்டிருக்கிறது என்பது இன்னும் வெளியே வரவில்லை. வேறெங்கும் வந்ததாக தெரியாது, ஆனால் என்னுடைய கைக்கு அது வந்து சேரவில்லை. ஆகவே அப்படி ஒன்று வந்ததாக தெரியவில்லை. இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு சட்டமாக்கப்படுறதுக்கு இன்னும் பல்வேறு துறைகளுக்குள்ளாக இது பயணிக்க வேண்டும். முதலாவது இது பாராளுமன்றத்துக்கு போடப்பட்டாலும் 14 நாட்கள் மக்களுடைய கருத்து பார்வைக்கு இது விடப்படும். மக்கள் அதில் அடிப்படை உரிமை மீறல், எந்த ஒரு பொதுவானும் அதை எதிர்க்கலாம். அது தன்னுடைய அடிப்படை உரிமையை மீறுகிறதா இல்லையா என்பதை பார்த்து அப்பொழுது அது உச்ச நீதிமன்றத்துக்கு விவாதத்துக்கு போகும். நீதிமன்றம் தான் இறுதியில் அதை தீர்மானிக்க போகின்றது. அப்போ அது சமூகத்திற்குள் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இதை பார்க்க போகிறார்கள். இது எந்த அடிப்படையிலே தன்னுடைய உரிமை, அடிப்படை மனித உரிமையை இது பாதிக்கிறதா இல்லையா. ஆகவே இது அவ்வளவு இலகுவில் முடிய போற விடயம் அல்ல. இப்ப அடுத்தது இப்போ ஒரு பன்சலைக்குள்ளே ஒரு இளம் பிக்கு ஒருவருக்கு வந்து பாலியல் துஷ்பிரயோகம் நடந்தால் அவரால் இவர்களுடைய இந்த சங்க நீதிமன்றத்தின் முடிவு விசாரித்து முடிவு வரும் வரைக்கும் இருக்க முடியாது. அவர் சாதாரண நாட்டினுடைய சட்டத்தின் கீழ் முறைப்பாடு செய்து தனக்கு இப்படி ஒரு துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறதை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் சிறார் பாதுகாப்பு அதிகார சபையிட்ட போய் அவர் முறையிடக்கூடியதாக இருக்க வேண்டும். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வந்து அதில் தலையிட்டு உடனடியாக விசாரணை செய்ய சொல்லி பாதுகாப்பு துறைக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இவர்களுடைய இந்த நீதிமன்றம் விசாரித்து அதற்குள்ளால் அவர்கள் முடிவு சொல்லும் வரைக்கும் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயம் சாதாரண சட்டத்தில் இருக்க முடியாது. ஆகவே அது வெளிவரும் வரைக்கும் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். இப்ப ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. அதாவது இந்த பௌத்த கட்டுமான நிர்வாகங்களுக்குள் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வாக்கு போடுவதற்கே உரிமை. அவர் பன்சலைகளோடு தொடர்புபட்டு செயல்படுகிறார்கள், பன்சலைகளுடைய பல்வேறு விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் அங்கு. ஆனால் அந்த அக நிர்வாக அமைப்பில் அவர்களுக்கு வாக்கு உரிமை கூட பெண்களுக்கு கிடையாது. அதை பொழுது நீதிமன்றத்தில் நிலுவையாக ஒரு வழக்கு ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய நீண்ட சமூக சட்ட விவாதத்துக்கு ஊடாகத்தான் இது நடக்க போகிறது. சரி, தேவ தூயன், ரைட்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்ல கேள்வியை கேளுங்க. எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய கருத்து என்னவென்றால், என்னுடைய கருத்தும் அதோட ஒரு கேள்வி. இப்ப ஜனாதிபதியிடம் இந்த இப்படி ஒரு புதிய சட்டம் இல்லை, அது இருக்கிறத நடைமுறைப்படுத்தும்படி இங்க மயநாயக்க தேரர்களால அல்ல தேரர் சமூகத்தால கேட்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு சில செயற்பாடுகளை செய்யக்கூடிய அதிகாரங்கள் இருக்கிறது தங்களுடைய மத ரீதியாக. அந்த அடிப்படையில் அவர்கள் இதுவரையில் அப்படியான ஏதாவது காரியங்களை செய்திருக்கிறார்களா என்று பார்க்கின்ற போது அது இல்லை. குறிப்பாக கடந்த கால அரசாங்க காலத்திலும் சில
பௌத்த மதகுருமாருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, பிணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் வந்து அதே அதிகாரத்தோடு தான் செயல்படுகிறார்கள். அந்த நேரங்களில் அவர்களுடைய அந்த பதவியை பறித்ததாகவோ அல்லது அவர்களை பதவி இறக்கம் செய்ததாகவோ எங்கே வரலாறு இல்லை. இப்ப ஞானசார தேர்தலை கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மட்டக்களப்பில் இருந்த அம்பேத்கர் தேர்தலை கூட எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் மீண்டும் அதே அதிகாரத்தோடு இருக்கிறார்கள். அப்ப அதே அதிகாரத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த அதிகாரத்தை குறைக்கிற வேண்டிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லை, இது இவர்களுடைய பீடங்களுக்கு தான் இருக்கிறது. ஆகவே கடந்த காலங்களில் இவர்கள் இப்படி செய்யவில்லை. இப்படி செய்யாத போது இந்த நாட்களில் இப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய அந்த அந்த மதகுரு அந்தஸ்தை குறைத்து அல்லது நாங்கள் அதை நீக்கிய பின்னர் நீங்கள் அவர்களை விசாரணைக்காக அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது இந்த விசாரணையை காலதாமதப்படுத்துவதற்கு அல்லது இது உண்மையாக இந்த விசாரணை நடைபெறாமல் அதனை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் கடந்த காலங்களில் நடைபெறவில்லை இந்த காரியங்கள். அப்ப இந்த இடத்தில் ஜனாதிபதிக்கு சம்மதம் தெரிவிப்பதற்கு முதல் இவர்களுடைய அந்த நல்லெண்ண சமைச்சை எங்க இருக்கிறது, இதுக்கு முதல் இப்படியா நடந்திருக்கிறதா? அதாவது இந்த பெரிய மதகுருமார் மீது குற்றஞ்சாட்டப்பட்ட போது அதை விட மேலான மதகுருமார் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அரச சட்டத்துக்கு மேற்பட்டு அப்பாற்பட்டு தங்களுடைய மதம் சார்ந்து நடவடிக்கை எடுத்து அவர்களை பதவி நீக்கி அல்லது பதவி குறைத்து அல்லது அவர்களை சாதாரணமான நிலைக்கு கொண்டு வந்தது இருந்தால் நாங்கள் நம்பலாம், இவர்கள் நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதல் இவர்கள் உண்மையாக நடந்து கொள்வார்கள் என்று. அப்படி இல்லையே, இவங்களோட வரலாறு அப்படி இல்லை என்பது தான் கடந்த கால செயற்பாடுகள். அதனால தான் நான் கேட்கிறேன், இது கால தாமதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கிறதா என்பது. நன்றி. நன்றி தேவா. ඔව් ඇත්තටම ඒ සැකය තමයි මම කියන්නේ. ඒ සැකය මටත් තියෙනවා. ඒ කියන්නේ එහෙම දෙයක් වුණොත් ඒගොල්ලන්ට ඇත්තටම මේක කල් දාන්න පුළුවන්. ඒ කියන්නේ நீங்க சொன்னது சரி, அந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம் தான். அதுதான் அந்த பிரச்சனை. அதாவது இப்ப இந்த கேள்வி இவர்கள் காலத்தை இழுத்து இந்த நடைமுறை விசாரணைகளை மலினப்படுத்தி அல்லது அவற்றை ஐதாக்கி அதனை பின்போடுறதுக்கான இதாக இதை பாவிக்கலாம் என்ற சந்தேகம் நியாயமானது. அதே சந்தேகம் எங்களுக்கும் இருக்கிறது, நாட்டில் பலருக்கு இப்போது இருக்கிறது. அதனால் தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். இது எந்த அடிப்படையிலும் நாட்டில் நடைமுறையில் இருக்கிற அடிப்படை சட்டத்தை காலதாமதம் செய்யவோ அல்ல அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பதை தடுப்பதாகவோ இந்த நடவடிக்கை இருக்க முடியாது. அதுதான் அந்த முரண்படுகிற பாயிண்ட். இப்ப உதாரணமாக ஒரு பன்சலையில் இருப்பவர் பக்கத்துல இருக்கிற மலையை வெட்டி தனக்கு விருப்பமான மாதிரி அதுல கட்டிடத்தை கட்டினால் வன பரிபாலன சபையோ அல்லது யூடிஓ urban டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோ பேசாம பார்த்து கொண்டிருக்கணும் என்றால் இவர்களுக்கு தங்களுக்கு அதிகாரம் இல்லை. அல்லது அது பிழை என்று முறையிட்டால் இவர்களுடைய சங்க நீதிமன்றத்துக்குள் இவர்களை விசாரித்து சொல்லும் வரைக்கும் இந்த அரசாங்க நிறுவனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு சும்மாக இருப்பதா? அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க அனுமதிக்கவும் முடியாது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த சட்டம் என்பது எந்த வகையிலும் நாட்டின் பொதுவான சட்டத்தை தாமதப்படுத்தவோ அதை மீறி செயல்படுத்தவோ அல்லது அதுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த உரையாடலுடைய மைய புள்ளி. அதை நோக்கித்தான் நாங்கள் நகர்த்த வேண்டும். அதுதான் அதுக்கு தான் சவால் விட வேண்டும் என்றால் சட்டமா அதிபர் இதை எந்த அடிப்படையில் அவர் அனுமதித்திருக்கிறார், என்ன மாதிரியான அனுமதி இதுக்கு வழங்கப்பட போகிறது என்பதை கூர்மையான அவதானிப்புக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட வேண்டும். අවසාන වශයෙන් අතරම මම ස්තුතිවන්ත වෙනවා අපේ මේ සමගිය කියන එක. අතරම මේ අල්ගමක් குறிப்பாக இந்த எங்களுடைய முயற்சி இலங்கையிலே வாழ்கின்ற இந்த பல்மத மக்கள் சமத்துவமாகவும் ஐக்கியமாகவும் சௌஜன்யமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் சமூகத்திற்குள் மிக மோசமான முரண்பாட்டை இந்த மதத்தை அடிப்படையாக வைத்து பௌத்த மதத்தை அடிப்படையாக வைத்து கடைகட்ட அரசியல் மேல்தட்டு மேலாதிக்க கடைகட்ட அரசியல்வாதிகளும் அரசியல் கலாச்சாரமும் செய்த இந்த அநியாயத்திற்கு எதிராக நாங்கள் கூட்டாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு காலம் மிக முக்கியமானது. என்னுடைய சமூகத்திற்குள் எங்களுடைய கிராமத்தில் ஒரு சுப்பிரமணியம் என்ற ஒரு வைத்தியர் இருந்தார், டாக்டர் சுப்பிரமணியம். அவர் எங்கெங்கு மாறி போறாரோ என்னுடைய அம்மா எங்களோட பிள்ளைகளை கொண்டு அவர் போற நேரங்களுக்கு போய் அவர்கிட்ட போய் மருந்தெடுக்கிற அளவுக்குத்தான் எங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. அவர் தமிழர் என்றோ தமிழர் மீதான வெறுப்போ எங்களுக்கு ஊட்டி வளர்க்கப்படவில்லை. அடிப்படை பௌத்த தர்மம் என்பது குரோதம், பொருட்கள் மீதான அபரிதமான பற்று,
பௌதிக வாழ்க்கை தொடர்பான புரிதல் போன்ற அடிப்படை தர்மங்களின் அடிப்படையில் வாழ்தல் எப்படி, பௌத்தத்தை ஒரு மனித சமூகமாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை இந்த அரசியல் மேலாதிக்கத்துக்கு அவர்கள் பாவித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் எங்களுடைய நாட்டிலே. இப்போ நாங்கள் வடக்கு கிழக்குக்கு போனாலும் எங்களால் அந்த மக்களோடு உறவாட முடியாமல் இருப்பதற்கு மொழி ஒரு தடையாக இருக்கிறது. இந்த மொழியை நாங்கள் கற்க வேண்டும். பரஸ்பரம் நாங்கள் எங்களுடைய மொழிகளிலே பேசி உரையாட வேண்டும். தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3 மொழிகளையும் நாங்கள் கற்க வேண்டும். இந்த உரையாடலை கூட்டாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த உரையாடலுக்கு என்னை அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இதை ஒழுங்கு செய்து உரையாடலில் வள பங்களிப்பு செய்த மனோரஞ்சன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்கள். இன்றைய நிகழ்வை நாங்கள் இத்தோடு முடித்துக் கொள்வோம். இந்த உரையாடல் இதோடு முடிவடையவில்லை. இது தொடர்பாக பௌத்த சங்கத்தில் இருந்து, அதாவது கல்கந்த ஹாமுதுரு அவர் ஸ்ரீ வல்புலராகுல சென்டர்னுடைய டைரக்டராக இருக்கிறார். இந்த இன சௌஜன்யம் தொடர்பாகவும் பௌத்த மதத்தினுடைய உண்மையான அர்த்தத்திலும் எப்படி மக்கள் பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் கல்கந்த தேரோ அவர்கள். நான் கடந்த முறை இலங்கைக்கு போயிருந்த பொழுது அவரை சந்தித்தேன். அவரையும் இந்த ஒரு உரையாடலுக்கு அழைத்து நாங்கள் எங்களுடைய அடுத்த உரையாடலை செய்ய முடியும் என்றால் பௌத்த சங்க சபைக்குள்ளே உண்மையாக இந்த இவர்கள் கொண்டு வரவிருக்கின்ற இந்த சட்டங்கள், அதற்குள் நடக்கின்றதற்கு எதிரான கருத்துக்கள் அந்த சங்கத்துக்குள் எப்படி இருக்கின்றது என்பதை பேசுவதற்கும், அதை கொண்டு தமிழ் தோழர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், தோழர்கள், தோழிகள் அனைவரும் இருந்து பங்களித்து கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அது இன்னும் ஓரிரு வாரத்தில் நான் அவரை கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகின்றேன். ஏதாவது சுமனா சகோதரி சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது தவறு விடப்பட்டிருந்தால் அது என்னுடைய மொழிபெயர்ப்பாளனுடைய தவறு என்றதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது நான் இதில் திருத்திக் கொள்ள வேண்டிய, செழுமைப்படுத்த வேண்டிய பகுதி இருந்தால் எனக்கு நீங்கள் அறிய தந்தால் நான் அதை முன்னேற்றமாக செய்வதற்கு முயற்சிப்பேன். நன்றி தோழர்களே, நன்றி, வணக்கம். இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக அர்ப்பணிப்போடு என்று கேட்ட அனைவருக்கும் 1000 பூக்கள் குழுமம் சார்பிலும் இங்கு வந்திருக்கின்ற ஏனைய அனைவர் சார்பிலும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சுமனா சகோதரி, பூமி ஸ்தூதி என்னங்க? பூமி ஸ்தூதி.